ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெல்லி சுல்தானேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரியில் தேர்ட் லெசனாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு குப்தாஸ் பார்த்தாச்சு. அதுக்கான டெஸ்ட்டும் நம்ம எழுதிட்டோம். எழுதாதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கும். ஓகேங்களா, தமிழில் வந்து நம்ம 4 டெஸ்ட்டு கண்டினியூஸாக நடத்தியிருக்கோம். அதுக்கான டீச்சிங் வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. நம்ம சேனலில் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். தமிழ் அண்ட் ஜிஎஸ்க்கு. தமிழில் வந்து நம்ம 4 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஜிஎஸ்க்கு வந்து 3 டெஸ்ட்டு. ஓகேங்களா, ஓகே. பார்க்காதவங்க டெஸ்ட் எழுதி மார்க்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே வாங்க டெல்லி சுல்தானியும் பார்ப்போம். இது வந்து இது ஃபஸ்ட்டு புக்கில் ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தா சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 7th புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் இருக்குது. ஓகேங்களா, 7th புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் 4th லெசன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 11th புக்கில் இது கவர் ஆகுது. 11th புக்கில் 10th லெசனாக இருக்குது. ஓகேங்களா, ஓகே. புக்கில் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு வாட்டி புக்கை ஒரு சின்ன ஜஸ்ட்டு ரீட் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம டெல்லி சுல்தானியம்னா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோம் புக்கில் பார்க்குறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா, ஓகே. ஃபஸ்ட்டு பாருங்கள், டெல்லி சுல்தானியங்கிறது என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு நம்ம குப்தர்கள் முடிஞ்சதுக்கப்புறம் யார் வருவாங்கன்னா டெல்லி சுல்தானேட்ஸ் எப்போ வருவாங்கன்னா 12ஆம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. ஃபஸ்ட்டு யார் வருவாங்கன்னா முகமது பின் காசிம் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் அரசர் வருவார். காசிமுக்கு அப்புறம் யார்? கஜினி முகமது கேள்விப்பட்டிருப்பீங்க. 17 தடவை போர் தொடுப்பார் இந்தியா மேலே அப்படின்னு. நெக்ஸ்ட்டு கோரி. இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுனா இந்த வம்சங்கள்லேருந்து ஆரம்பிக்குது. ஓகேங்களா, 5 வம்சங்கள். அது என்னென்ன வம்சங்கள்னு பாருங்கள். 5 என்னென்ன வம்சம்னா மொத்தம் 5 வம்சங்கள் இருக்குது டெல்லி சுல்தானேட்ஸை பொறுத்த வரைக்கும். 1 2 3 4 5. ஃபஸ்ட்டு வம்சம் என்னென்னா அடிமை வம்சம். ஓகேங்களா, 2வது கில்ஜி வம்சம், 3வது துக்ளக் வம்சம், 4வது சையது வம்சம், கடைசி வந்து லோடி வம்சம். இந்த லோடி மன்னரான கடைசி லோடி மன்னர் யாருன்னா இப்ராஹிம் லோடி. அவரை தோற்கடிச்சிட்டு தான் முகலாயர் வந்திருப்பாங்க. ஓகேங்களா, முகலாயரில் யார்? பாபர் வந்திருப்பாங்க. ஓகே, இந்த 5 வம்சத்தை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன வம்சம் இருக்குன்னா அடிமை வம்சம். அடிமை வம்சத்தோட டைம் பீரியட்னா 1206லேருந்து 1290. நெக்ஸ்ட்டு கில்ஜி வம்சம் என்ன 1290லேருந்து 1320. துக்ளக் வம்சம் 1320லேருந்து 1414. சையது வம்சம் 1414லேருந்து 1451 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. லோடி வம்சம் 1551லேருந்து 1526 வரைக்கும். ஓகேங்களா, ஓகே. இதில் உள்ள இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சிட்டு தான் பாபர் வந்திருப்பார். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த 5 வம்சத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5 வம்சத்தில் ஃபஸ்ட்டு வம்சம் என்ன வம்சம்னா அடிமை வம்சம். அடிமை வம்சத்தில் ஒரு 3 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அந்த 3 பேர் யாரெல்லாம்னா குத்புதீன் ஐபக். ஓகேங்களா, குத்புதீன் ஐபக். நெக்ஸ்ட்டு இல்டுமிஸ், இது இவருடைய மருமகன் தான். அதுக்கப்புறம் பால்பன். இவங்க 3 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஓகேங்களா, இவங்க 3 பேரை பற்றி தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த அடிமை வம்சத்தை நம்ம என்ன வம்சம்னு சொல்லுவோம்னா மாம்லுக் வம்சம், பண்டகன் வம்சம் அப்படின்னு சொல்லுவோம். பண்டகன்னா பாரசீக அடிமை அப்படின்னு பொருள். ஓகேங்களா, ஓகே வாங்க ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் குத்புதீன் ஐபக்கை சொல்லணும்னா இவர் 1206லேருந்து 1210 வரைக்கும் இவரோட டைம் பீரியட். 1806லேருந்து 1210 வரைக்கும் இவருடைய டைம் பீரியட் இருக்கும். ஓகேங்களா, இவர் வந்து கோரியோட அடிமையாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் கோரி இறந்து போனதுக்கப்புறம் குத்புதீன் ஐபக் ஆட்சிக்கு வந்திருப்பார். அதுக்கு முன்னாடி குத்புதீன் ஐபக்கை கோரி வந்து ஒரு ஆளுநராக நியமிச்சிருப்பார். ஓகேங்களா, அவர் இறந்ததுக்கப்புறம் இவரே சுல்தான் ஆயிடுவார். இவர் வந்து டெல்லியோட முதல் சுல்தான். ஓகேங்களா, டெல்லியோட முதல் சுல்தான் யாருன்னா குத்புதீன் ஐபக். இவர் வந்து தலைநகரம் ஃபஸ்ட்டு லாகூரில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அதை எங்கே சேஞ்ச் பண்ணியிருப்பாருன்னா டெல்லிக்கு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் இவர் வந்து குதுப் மினார் அப்படிங்கிற இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. குதுப் மினார் அப்படிங்கிற கட்டடத்தை இவர் தான் கட்டுவார். ஓகேங்களா, ஆனால் அவர் கட்டி முடிக்கக்குள்ளே இவர் இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் இவருக்கு அப்புறம் வந்த மருமகனான இல்டுமிஸ் அந்த பணியை நிறைவு செய்வார். ஓகேங்களா, இது ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டது. குதுப் மினாரை கட்ட ஆரம்பித்தவர்னா குத்புதீன் ஐபக், அதை நிறைவு செய்தவர் அப்படின்னு யார் கேட்டாங்கன்னா யார்? இல்துமிஸ். ஓகேங்களா, ஓகே. இவருக்கு இன்னொரு நிக்நேம் ஒன்று உண்டு. அது என்னென்னா லாக் பக்ஷ்னு ஏன் நிக்நேம் வந்துச்சுன்னா இவர் நிறைய வாரி வழங்கியிருக்கார் வள்ளல். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு ஓகே வாங்க பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இவர் வந்து ஹசன் நிசாமி அப்படிங்கிற அறிஞரை ஆதரிச்சிருக்காரு. இதெல்லாம் புக்கில் இல்லாத கண்டனுங்க, நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஹசன் நிசாமி இதெல்லாம் புக்கில் இருக்காது. ஓகேங்களா, ஹசன் நிசாமி அப்படிங்கிற அறிஞரை ஆதரிச்சிருப்பாங்க. ஓகே, சம்டைம்ஸ் நீங்கள் குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா டெபுட்டி கலெக்டர் நீங்கள் கூட ஆகலாம், யார் பார்த்தா. ஓகேங்களா, ஓகே. அப்படிங்கிற இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஹசன் நிசாமி அப்படிங்கிற அறிஞரை ஆதரிச்சிருப்பார். நெக்ஸ்ட்டு இவர் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் மசூதி அப்படிங்கிற
இதை கட்டியிருப்பார். ஓகேங்களா, மஸ்ஜித் மசூதி அப்படிங்கிற மசூதியை கட்டியிருப்பார். இதுதான் இருக்கிறதுலே மிக பழமையான மசூதி. ஓகேங்களா, இவர் 1210 என்ன செஞ்சிருப்பாருன்னா குதிரை போலோ அப்படி விளையாடும்போது அவர் இறந்துப்பார். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு இல்டுமிஸ் பற்றி பார்ப்போம். இல்டுமிஸ் பற்றி சொல்லணும்னா இவர் வந்து குத்புதீனோட அடிமை. நெக்ஸ்ட்டு குத்புதீனோட மருமகனாகவும் இருப்பார். ஓகேங்களா, குத்புதீன் ஐபக்கோட மருமகனாகவும் இருப்பார். நெக்ஸ்ட்டு இவர் வந்து குத்புதீன் இறந்ததுக்கப்புறம் அவருடைய பையன் யாருன்னா ஆரம்ஷா. ஓகேங்களா, அவருடைய பையன் யாருன்னா ஆரம்ஷாவை விரட்டி அடிச்சுட்டு இவர் வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துருவார். ஓகேங்களா, பதவி ஆசை யாரை விட்டுச்சு. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு குவாரிசம்ஜா ஜலாலுதீன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இவர் வந்து இவர்கிட்ட மங்கோலியர்களுக்கு பயந்து இவர்கிட்ட வந்து சப்போர்ட் கேட்டுப்பார், அடைக்கலம் கேட்டுப்பார். ஆனால் அவர் கொடுக்க மறுத்துருவார். அது மூலமாக மங்கோலிய படையெடுப்பை தடுத்துருப்பார். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யார் இது கேட்டாங்கன்னா குவாரிஜம்சா ஜலாலுதீன். ஓகேங்களா, இவர் தான் ஆதரவு கேட்டுப்பார். யாருக்கு? செங்கிஸ்கான் படையெடுப்புக்கு பயந்து. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் இவரை பற்றி ஒரு முக்கியமான இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். புதுப்பினார் இவர் தான் கட்டி முடிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் இவர் தான் காசிபா பட்டையும் வாங்கியிருப்பார். காசிபா பட்டைங்கிறது என்னென்னா அவங்க கலீபான்னு சொல்லுவாங்கள்ல அந்த இதுங்க, அதில் ஒரு அப்ரூவல் மறிக்கலை, நீங்கள் ராஜா அப்படின்னு நாங்கள் அங்கீகரிச்சிருக்கோம் அப்படிங்கிற மறிக்கலை. அப்படி அங்கீகரித்த முதல் அரசர் யாருன்னு கேட்டிங்கன்னா குத்புதீன் ஐபக் வர மாட்டார், இல்டுமிஸ் தான் வருவார். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு குதுப்பினாரை கட்டி முடிச்சிருப்பாரு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது 238 அடி இந்த குதுப்பினார். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எத்தனை அடினா 238 அடி. இதை பிற்காலத்தில் ஃபெரோஷா துக்ளக் வந்து 243 அடிக்கு சீரமைச்சிருப்பார். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் இவருடைய முக்கியமான இது என்ன, இவர் அரேபிய நாணய முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அரேபிய நாணய முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அந்த அரேபிய நாணய முறையில் டாங்கா அப்படின்னா வெள்ளி நாணயம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாங்கா அப்படின்னா வெள்ளி, ஜிடால் அப்படின்னா செம்பு. ஓகேங்களா, இவர் வந்து இக்தாதார் முறையை அறிமுகம் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு 40 குழு, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 40 குழுவை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா இல்டுமிஸ் தான். அதுக்கப்புறம் இவர் இறந்துருவார். அதுக்கப்புறம் என்ன, ருக்குதீன் ஃபெரோஸ் அப்படிங்கிற அவர் பையனை இருப்பார். ஆனால் பையனும் இறந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இல்டுமிஸ் உயிரோடு இருக்கும்போது ருக்குதீன் ஃபெரோஸை இளவரசர் மாதிரிலாம் அறிவிப்பார். அவர் இறந்து போயிடுவார். நெக்ஸ்ட்டு ரஷ்யா பேகம் அவருடைய பொண்ணை வந்து இவர் ஃபஸ்ட்டு ராணியாக அமர்த்துவார். ஓகேங்களா, அப்படிங்கிற இந்தியாவின் முதல் பெண் அரசு யாருன்னு கேட்டாங்கன்னா சுல்தான், டெல்லி சுல்தானில் ரஷ்யா பேகம் அவங்க தான். ஓகேங்களா, முதல் பெண்ணுன்னு கேட்டாங்கன்னா ரஷ்யா பேகம். ஓகேங்களா, ஓகே. இது நெக்ஸ்ட்டு ரஷ்யா பேகம் அவங்களையும் கொண்டுருவாங்க. ஏன்னா ரஷ்யா பேகத்தை ஏன் கொண்டுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு கீழ் ஜாதி மாதிரிக்கில் வச்சுக்கோங்க. அவங்கள வந்து இவர் சப்போர்ட் பண்ணியிருப்பார். அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறத தாண்டி பெரிய ஹையர் போஸ்ட்டில் அவரை வந்து இது பண்ணியிருப்பார். ஓகேங்களா, ஒரு தாழ்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆளை ரொம்ப ஹை பொசிஷனில் வச்சா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கோவமாக வராதா? அந்த இதில் அவங்க அந்த டைமில் அப்படி கோவப்பட்டிருக்காங்க. இப்போ அப்படி இல்லை. ஓகேங்களா, ஓகே. அந்த இது இப்போ அப்படி இருக்கான்னு தெரியலை. ஓகே, அதனால் அவர் வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, யாரை? ரஷ்யா பேகத்தை கொலை பண்ணிடுவாங்க. ரஷ்யா பேகம் யாரை ஆதரிச்சிருப்பாங்கன்னு கேட்டேன்னா ஜலாலுதீன் யாகுத் அப்படிங்கிற ஒரு அபிசினிய அடிமையை தான் ஆதரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அவரை என்ன ஆதரிச்சிருப்பாங்க அதையும் தாண்டி குதிரைப்படை தளபதியா அப்படின்னு அவரை போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, குதிரைப்படை தளபதியாக போட்டிருப்பாங்க. இதனால பெரிய பெரிய ஆட்கள் 40 மேற்குழு பயங்கரமாக டென்ஷன் ஆகிருப்பாங்க. உடனே அவங்கள போட்டு தள்ளிடுவாங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இவருடைய நஸ்ருதீன் முகமது, அவர் வந்து ஒரு உப்புக்கு சப்பானி அப்படிங்கிற ஒரு மன்னனாக தான் இருப்பார். அவருக்கு வந்து பால்பன்கிறார்ல, அவரோட பொண்ணு வந்து நஸ்ருதீன் முகமதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார். ஓகேங்களா, ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பால்பன் பற்றி தெரிஞ்சுப்போம். பால்பன் வந்து ஒரு அடித்தட்டு இருக்கிறதுல ரொம்ப கடைசி தட்டு ஒரு மனுஷனாக இருந்து ஃபஸ்ட்டு ஒரு அடிமையாக இருப்பார் பால்பன். நெக்ஸ்ட்டு தண்ணீர் சுமப்பவராக இருந்திருப்பார். நெக்ஸ்ட்டு வேட்டைக்காரராக இருந்திருப்பார். ராணுவ வீரனுக்கு ஒரு படைத்தளபதியாகி படைத்தளபதியிலேருந்து நாயப்பாகி அதுக்கப்புறம் சுல்தானாக இருப்பார். ஓகேங்களா, நாயப்பா இருக்கும்போது படைத்தளபதியாக இருக்கும்போது அவருடைய பொண்ணை வந்து யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாருன்னா பால்பன் வந்து யாருக்கு கல்யாணம் பண்ணா நஸ்ருதீன் முகமது யாருன்னு கேட்டிங்கன்னா இல்துமிஸோட பையன். ஓகேங்களா, கடைசி பையன். இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் இவர் தான் ஆண்டுட்டு இருப்பார், பொம்மையாச்சு. அதுக்கப்புறம் இவரே மொத்தமாக டேரெக்டாக ஆட்சி பண்ணியிருப்பார். ஓகேங்களா, இதில் பால்பன் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அவர் வந்து ரொம்ப அடித்தட்டு இதில் இருந்து வந்திருக்காரு. அப்படிங்கிற இதில் உள்ள சூட்சமம் எல்லாமே தெரியும். யார் இப்போ குழிபறிப்பா எல்லாமே அவருக்கு தெரியும். உடனே 40 தான் நமக்கு குழிப்பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 40 குழுவையே ஒழிச்சிருப்பார். ஓகேங்களா, 40 குழுவையே ஒழிச்சிருப்பார். ஓகேங்களா, 40 குழுவை ஒழிச்சிட்டு இது பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு பைபோஸ் முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். என்ன முறைனா பைபோஸ் முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பைபோஸ் முறைங்கிறது என்ன, சுல்தான் பாதத்தை கழுவி பாதத்தில் முத்தமிடுது. நம்ம பாட்ஷாபுரத்தில் வரும்ல, கையில் முத்தமிடுவாங்க. இதில் வந்து காலில் முத்தமிடுறது, அதாவது தெய்வீக உரிமை கோட்பாடு. அந்த இது அதாவது கடவுளோட பிரதிநிதி தான் அரசன் அப்படின்னு நம்ப வச்சிருப்பார். ஓகேங்களா, மக்கள் மனதில் ஒரு தெய்வீக இது பயம் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா, அதனால் இவர் ஆட்சியில் பிரச்சனை இருக்காது. நெக்ஸ்ட் இவர் வங்காள ஆளுநர் வந்து இவர் வங்காளத்துக்கு ஒரு ஆளுநரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவார், துக்ரில் கான். அவர் இவருக்கு எதிராகவே கிளர்ச்சி பண்ணுவார். உடனே அவரை வதம் பண்ணிட்டு
அவரை கொண்டுட்டு அவருடைய பையன் புக்ராகான் அங்கே இதில் இருப்பார். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு மங்கோலியரால் இவருடைய ஆட்சி இதாயிரும். நெக்ஸ்ட்டு ஜலாலுதீன் கில்ஜி வம்சம் வரும். ஓகேங்களா? பால்பனை கொண்டு நெக்ஸ்ட்டு கில்ஜி வம்சம் வரும். ஓகே, நம்ம ஸ்கூல் புக்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். என்ன கதை சொன்னால் நிறைய டைம் ஆகுது. ஓகே, நம்ம ஸ்கூல் புக் பார்ப்போம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். டெல்லி சுல்தானியம் ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்திய ஆட்சியாளர்கள் இருக்காங்க, எப்படி முஸ்லீம் ஆட்சியாளர்கள் வராங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன, அவர்களுடைய துணிச்சலும் மூர்க்க குணம் போட்டிருக்காங்க. அதான் வெற்றிக்கான காரணம் அப்படின்னு சொன்னாலும் என்னது, இந்தியர்கள் தங்கள் நாட்டை காத்து கொள்ள தவறியது, அதுதான் வெற்றிக்கான உண்மையான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய திறமை ப்ளஸ் இவங்களும் ரொம்ப அசால்ட்டாக இருந்திருக்காங்க, அதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம சொன்ன மாதிரிக்கல அடிமை வம்சம் வந்தாச்சு. அடிமை வம்சம் பாருங்கள். இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சி முகமது கோரியால் 12ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது. கரெக்டு தானே? அதுக்கப்புறம் நம்ம சொன்னது தான் பண்டகன்னா இராணுவ அடிமை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். மாகாண அளவில் ஃபஸ்ட்டு ஆளுநராக நியமனம் பண்ணுறாரு கோரி. நெக்ஸ்ட்டு முகமது கோரி இறந்ததுக்கப்புறம் அவரே சுல்தானா. கோரி இறந்ததுக்கப்புறம் அவரே சுல்தானாக இருப்பார். ஓகேங்களா? 1206 கோரி இறந்துடுறாரு. உடனே 1206 குத்புதீன் ஐபக் ஆளுநராக இருந்தவர் சுல்தானா ஆகிட்டார். ஓகேங்களா? மம்லுக் அரச மரபு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து அடிமை வம்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா குத்புதீன் ஐபக் வந்து அடிமை. ஓகேங்களா? யாரோடைய அடிமை? கோரியோட அடிமை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே, இதில் ரொம்ப முக்கியமான அரசர்கள் நம்ம சொன்னோம்ல, குத்புதீன் ஐபக், இல்துமிஸ், கியாசுதீன் பால்பன். இவங்க எத்தனை வருஷம் ஆட்சி புரிஞ்சிருக்காங்கன்னா 84 வருஷம். அதாவது 1206 1290 மைனஸ் பண்ண 84. ஓகேங்களா? ஓகே, 84 வருஷம் இருந்திருப்பாங்க. ஓகே, குத்புதீன் ஐபக்கை பற்றி பார்ப்போம். இவர் லாகூர்லேருந்து டெல்லிக்கு தலைநகரம் மாற்றிருப்பார். நெக்ஸ்ட்டு இவருக்கு உதவியாக பக்தியார் கழிச்சிருப்பார். அவர் வந்து கிழக்க ஃபுல்லாக பார்த்துக்கிடுவார். கீழே இவர் மேக்க ஃபுல்லாக பார்த்து எல்லா இடத்தையும் கைப்பற்றுவார். ஓகேங்களா? ஓகே, இவங்க வந்து குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் மசூதி அப்படிங்கிற மசூதியை கட்டியிருப்பார். இதுதான் இந்தியாவில் மிக பழமையான மசூதி. ஓகேங்களா? இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே, அவர் எப்படி இறந்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. போல விளையாட்டின் போது குதிரையிலேருந்து தவறி இறந்துருப்பார். ஓகேங்களா? எப்போனா 1210. நெக்ஸ்ட்டு இல்துமிஸ் பற்றி நம்ம சொல்லணும்னா 1210 1936 வரைக்கும் இவரோட பீரியடுங்க. இவர் வந்து குத்புதீன் ஐபக்கோட பையன் யாருன்னா ஆரம்பிச்சு அவர் திறமையற்றவராக இருக்கிறதுனால அவரை கொண்டுட்டு யார் வந்திருப்பாருன்னா இல்துமிஸ் வந்திருப்பார். ஓகேங்களா? இல்துமிஸ் வந்து 40 குழு அப்படிங்கிற குழுவை உருவாக்கியிருப்பார். இது கேட்பாங்க. ஓகேங்களா? 40 குழு உருவாக்குனது யாருன்னா இல்துமிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இவர் குவாரி ஜம்சா ஜலாலுதீன் அப்படிங்கிறவருக்கு அடைக்கலம் கொடுக்க மறுத்திருப்பார். அதுலேருந்து செங்கிஸ்கான் படையெடுப்பை தவிர்த்திருப்பார். ஓகேங்களா? இது ஒரு சாதாரணம் தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு இவர் வந்து தனது படையில் உள்ள இராணுவ வீரர்களுக்கு ஒன்று ஊதியமாக வழங்குவாங்க, பணமாக கொடுப்பாங்க, இல்லையா நெல் அப்படி கொடுப்பாங்க. இவர் என்ன செய்வார்னா ஒரு லேண்டை கொடுத்துருவார். ஓகேங்களா? இக்தாக்களை வழங்கினார். அதாவது லேண்டை கொடுத்துருவார். லேண்டை கொடுத்துட்டு அதில் மற்றவங்களுக்கு குத்தகைக்கு விட்டு அது மூலமாக அவர் ஊதியத்தை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இந்த முறைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யாருன்னா நம்ம இல்துமிஸ். ஓகேங்களா? இதுக்கு இக்தாதார் முறை அப்படின்னு பேர். ஓகேங்களா? என்னது? இக்தாதார். ஓகேங்களா? அந்த நிலத்தை வாங்கினவங்க இக்தாதார், கொடுக்கப்பட்டது இக்தா. அந்த லேண்டுக்கு பேர் இக்தா. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இக்தாதார் அல்லது முக்தி என்று அழைக்கப்பட்டனர். அதாவது லேண்டு வாங்கின இராணுவ வீரர்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஐபக்கால் தொடங்கப்பட்ட குதுப்மினார் பணியை குத்புதீன் ஐபக் எதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு? குதுப்மினார் கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்னு பார்ப்போம். அதை வந்து யார் நிறைவு செய்தார்னா இல்துமிஸ் தான் நிறைவு செய்வார். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ரஷ்யா. நெக்ஸ்ட்டு 1236 ஏப்ரல் மாதம் அவர் இறந்துருவார். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ரஷ்யா பேகத்தை சுல்தானாக அறிவிச்சிருப்பார். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் ஒரு இளவரசனாக இருந்திருப்பார். ஆனால் அவர் வந்து இறந்து போயிடுவார் சில சூழ்ச்சிகள்னால. ஓகேங்களா? ஓகே, அதெல்லாம் பெரிய கதை, சொன்ன டைம் ஆகிடும். ஓகே, ரஷ்யா சுல்தானை குரூப் 4க்கு இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகே, ரஷ்யா சுல்தானை தனக்கு பின்னர் டெல்லியின் அரியணைக்கான வாரிசாக அறிவிக்கிறாரா? ஓகே, அவங்க வந்து ரொம்ப துணிச்சலாக இருப்பாங்க. நல்ல ஒரு பாய் மறிக்கல, குதிரை ஓட்டுறது எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, அந்த டைமில் மங்கோலியருடைய தாக்குதலை இவங்க சமாளிச்சிருப்பாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். நெக்ஸ்ட்டு இவங்க வீழ்ச்சிக்கு இது என்ன, ஜலாலுதீன் யாகுத் அப்படிங்கிற எத்தியோப்பியா அடிமையை தனது குதிரைப்படை தளபதியாக நியமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதனால டென்ஷனான துருக்கியர்கள் வந்து அது எப்படி இவங்க ஒரு கீழான ஆளை நமக்கு மேலே உள்ள தளபதியாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டுருவாங்க. யாரை? ரஷ்யா பேகத்தை. ஓகேங்களா? ஓகே, எப்போனா 1840 ரஷ்யாவை கொலை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கியாசுதீன் பால்பன் யாருன்னா இவர் 40 ரஷ்யாவுக்கு பின்னாடி ஒரு 3 வலிமை குறைந்த சுல்தான்கள் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அது நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தேன். யார்? நஸ்ருதீன் முகமது. ஓகேங்களா? அவருடைய மாமனார் தான் பால்பன். அதுக்கப்புறம் இவர் தான் ஆட்சி செய்வார். எப்படின்னா 40 குழுவை ஃபஸ்ட் இவர் ஒழிச்சிருவார். ஏன்னா 40 குழுனால தான் யாருக்கு? ரஷ்யா பேகம், இந்த இல்துமிஸோட வாரிசுகள் எல்லாத்துக்கும் ப்ராப்ளமே அந்த 40 குழு தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் அடித்தட்டில் இருந்து வந்திருக்காருன்னு ஆல்ரெடி சொன்னோம்ல, அதனால் அந்த குழுவை தான் ஃபஸ்ட்டு ஒழிப்பார். ஓகேங்களா? பால்பன் ஒழிச்சிடுவார். நெக்ஸ்ட்டு
அவர் ஆட்சிக்கு யாரெல்லாம் சதி செய்கிறா இடையூறாக இருப்பதெல்லாம் ஒரு துறை ஒற்றர் துறை வச்சு கண்காணிப்பார். ஓகேங்களா, அந்த ஒற்றர் துறையிட்டேருந்து ஒரு ஒற்றர் துறை இருக்கும், கரெக்டாக சொல்கிறாங்களான்னு அப்படி வச்சுருப்பார். அப்படிங்கல யார் தனக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய முடியாது அப்படின்னு கரெக்டாக இருக்கும் அவங்களுடைய ஆட்சி. நெக்ஸ்ட்டு துக்ரில் கான் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். அதாவது வங்காள மாகாண ஆளுநர் வந்து வங்காளத்துக்கு துக்ரில் கானை ஆளுநராக நியமிச்சிருப்பாரு. அவர் வந்து இவருக்கு எதிராகவே கிளர்ச்சி செய்வார். உடனே அவர் துக்ரில் கானை இவரே போய் கொண்டுருவார். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு மங்கோலிய படையெடுப்பை இவர் தவிர்க்கணும்னு நினச்சிருப்பாரு. அதுக்காண்டி என்ன பண்ணியிருப்பாருன்னா, மங்கோலியர்கிட்ட அவருடைய கசின் அப்படிங்கிற குலகு கான் அப்படிங்கிறவர்கிட்ட அவருடைய பேரனாக இருப்பாங்க மங்கோலியரில், அவர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாரு. அந்த சட்லஜ் நதிக்கரை தாண்டி நாங்கள் வரமாட்டோம், நீங்களும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா, அதுபடி கரெக்டாகவும் நடந்துப்பாங்க. லாஸ்ட் என்னென்னா இவருடைய முகமது கான் அப்படின்னா இவருடைய பையன் பால்பனுடைய பையனை அந்த இதுக்கு பார்டருக்கு ஒரு நிர்வாகி மாதிரிகளை போட்டிருப்பாரு. லாஸ்ட் ஏதோ ஒரு மோதல முகமது கான் அதான் இவருடைய ஃபேவரட் பையனாக இருப்பார், அவரை கொண்டுருவாங்க. ஓகேங்களா, ஓகே. அதுலேயே அவர் எல்லோரும் அவர் பையன் போன சோகத்தில் இறந்துருவார். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு இவர் வந்து அமீர் குஸ்ரு அப்படிங்கிறவர் பால்பன் ஆதரிச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அமீர் குஸ்ருங்கிற கவிஞரை வந்து பால்பன் வந்து ஆதரிச்சிருப்பார். இந்த புக்கில் பால்பன் ஆதரித்தார்னு இருக்குது. 11th புக்கில் அலாவுதீன் கில்ஜி ஆதரிச்சார் அப்படின்ட்டு இருக்கும். ஏன்னா பால்பனுக்கு அப்புறம் கில்ஜி வம்சம். ஓகேங்களா, ஆனால் மேக்ஸிமம் அலாவுதீன் கில்ஜி கரெக்டுங்கிறாங்க. சப்போஸ் ஆப்ஷனில் அலாவுதீன் கில்ஜி இல்லை பால்பன் இருந்துச்சுன்னா ஆன்சர் பால்பன் போட்டுருங்க. ஓகேங்களா, அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா. ஓகேங்களா, சப்போஸ். நெக்ஸ்ட்டு 1287 பால்பன் வந்து இறந்துருவார். பால்பனுக்கு அப்புறம் யாருன்னா கைக்கு பார்த்துருப்பார். கைக்கு பார்த்து வந்து அவருடைய பையன். ஆனால் அவர் வந்து ஒரு சிற்றின்பவாதியாக இருப்பார். ஓகேங்களா, அவர் ஆட்சிய நிர்வாகம் அதிலலாம் அவருக்கு திறமையே கிடையாது. உடனே அவர் எந்த நேரமும் அந்த புறத்துலேயே இருப்பார், புரியும்னு நினைக்கிறேன். அதனால் அவரை கொன்றுவாங்க. யார்? கைக்கு பார்த்து. நெக்ஸ்ட்டு கைமார்ஸ்னு ஒரு பையன் உண்டு அவருக்கு, அதாவது பால்பனுடைய பேரன். அவரை வைக்கலாம்னா அவருடைய வயசை காரணங்காட்டி யார் வந்துருவானா ஜலாலுதீன் கில்ஜி அவர் வந்துடுவார். ஓகேங்களா, கில்ஜி வம்சத்தை யார் ஸ்டார்ட் பண்ணுவார்? ஜலாலுதீன் கில்ஜி, மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 1290. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு கில்ஜியை பற்றி பார்ப்போம். கில்ஜி அரச வம்சம் எப்போது? 1290 1320 வரைக்கும். கில்ஜி அரச வம்சம் 1290 96 வரைக்கும் ஜலாலுதீன் கில்ஜி இருப்பார். இங்கே தப்பாக போட்டிருக்காங்க, நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. 1290 96 வரைக்கும். ஓகேங்களா, ஓகே. இவர் வந்து ஜலாலுதீன் கில்ஜி வந்து அரசராக இருக்கும்போது அவருடைய அண்ணன் பையன், அதாவது அவருடைய உடன் பிறந்தவருடைய பையன் தான் யார்? அலாவுதீன் கில்ஜி. ஓகேங்களா, ஜலாலுதீன் கில்ஜி இருக்கும்போது அவருடைய மருமகன் தான் அலாவுதீன் கில்ஜி. அவர் வந்து காராவோட ஆளுநர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பார். அவர் எங்கே போய் படையெடுக்க போயிருப்பார்னா தேவகிரிக்கு படையெடுத்து போவார். அப்போது தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோக்கடிச்சுடுவார். தேவகிரின்னு கேட்டு ஆப்ஷனில் யாதவர் கொடுத்தாங்கன்னா தேவகிரி யாதவர் அப்படின்னு வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஹொய்சாலர் அதெல்லாம் வரும். துவாரகா ஹொய்சாலர் அப்படிலாம் வரும், பார்த்துக்கணும். மேட்ச் பண்ணுற மாதிரிகளை கேட்பாங்க. ஓகேங்களா, ஓகே. தேவகிரி வந்து யாதவ அரசர், அவரை தோக்கடிச்சு அந்த செல்வத்தில் ஜலாலுதீன் கில்ஜி அரசவையில் இருப்பாங்களா அவங்களுக்கு நிறைய லஞ்சம் கொடுத்து இவர் ராஜாவாயிருவார். ஜலாலுதீன் கில்ஜியை கொண்டுட்டு அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வஞ்சகமாக கொண்டுட்டு அலாவுதீன் கில்ஜி வஞ்சகமாக அவருடைய மாமனாரையே கொண்டுட்டு இவர் ஆட்சிக்கு வந்துடுவார். ஓகேங்களா, ஓகே. அலாவுதீன் கில்ஜியோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்படின்னு கேளுங்க. அலாவுதீன் கில்ஜியை பற்றி நம்ம ஒரு சின்ன கிளான்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ஓகேங்களா, ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவருடைய சீர்திருத்தங்கள். ஓகே, அலாவுதீன் கில்ஜி என்னென்னா காராவோட ஆளுநராக இருந்திருப்பார். இவர் நிறைய படையெடுப்பு பண்ணியிருப்பார். குஜராத் படையெடுப்பு. மாலிக் கபூர் வந்து இவருக்கு ஒரு நல்ல அடிமையாக இருப்பார். அவர் நிறைய இடத்துக்கு படையெடுத்து போயிருப்பார். அதாவது தெற்க மதுரை வரைக்கும் படையெடுத்து வந்திருப்பார். நீங்கள் கேள்விப்பட்டு நம்ம தென்னிந்திய வரலாறு சுந்தர பாண்டியன் அந்த இதில் பார்ப்போம். நான் அது தெளிவாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ராந்தம்பூர் படையெடுப்பு நிறைய படையெடுப்பு பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு இராணுவ சீர்திருத்தங்கள். இவருடைய இராணுவ சீர்திருத்தங்கள் என்னதுலான்னா குதிரைகளுக்கு சூடு போடும் முறையை கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா, குதிரைகளுக்கு சூடு போடும் முறை அதாவது குதிரைகளுக்கு சூடு போடும் முறையை கொண்டு வந்திருப்பார். நெக்ஸ்ட்டு கலை இலக்கியமில் பார்த்தா அந்த சூடு போடும் முறையை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா தாக்குன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கலை இலக்கியத்தில் பார்த்தா இவர் நிறைய அறிஞர்களை ஆதரிச்சிருப்பார். யாருன்னா அமீர் குஸ்ரு, அமீர் ஹசன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு அங்காடி சீர்திருத்தம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்காடி சீர்திருத்தம் என்னென்னா சஹானா இ மண்டி அப்படிங்கிற இது ஆரம்பிச்சிருப்பார். சஹானா இ மண்டி அதுக்கு அதிகாரி என்னென்னா விலையை கண்காணிக்கிறதுக்காண்டி. ஏன்னா இவர் இராணுவ வீரர்களுக்கு ஊதியம் வந்து பணமாக கொடுத்துருப்பாரு. அவர் கொள்ளையடிச்ச பொருளை கொடுக்க மாட்டார். தங்க நகை கொள்ளையடிச்சாருன்னா அதை கொடுக்காம வெறும் பணம், அதுவும் லிமிட்டடாக தான், இவ்வளோதான் உங்களுக்கு சேலரி, பர்மனன்ட் சேலரி, அதுவும் இப்படி கரெக்டாக கொடுத்துருவாரு. அதனால் ஏதாவது விலை கூடி போச்சுன்னா அவங்களால வாங்க முடியாது அப்படிங்கிற கிளர்ச்சி வருங்கிறதுக்காண்டி விலையை கண்காணிக்கனே ஒரு குழு, அது வந்து சஹானா இ மண்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு இவர் வந்து வேறு என்ன சீர்திருத்தம் பண்ணியிருப்பாருன்னா இவர் நிறைய படையெடுத்திருப்பார். அவ்வளோ எல்லா படையும் இவர் இணைச்சிருக்க மாட்டார். அவர் ராஜ்யத்தோடு சேர்த்து இணைக்காமல் நீங்கள் கப்பம் கட்டணும் அப்படி கொண்டு வந்திருப்பார். ஆனால் முகமது பின் துக்ளக் வந்து மொத்தமாக இணைச்சி எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லி அவரால் ஒன்றுமே பார்க்க முடியாது. அதான் இவருக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே. ஓகே. அலாவுதீன் கில்ஜி பற்றி பார்ப்போம். இவர் ராஜஸ்தானத்துக்கும் குஜராத் படையெடுப்பு, இவருடைய குஜராத் படையெடுப்பு எப்போன்னு கேட்டிங்கன்னா 1299 டு 1300. ஓகேங்களா, இதான் அவருடைய குஜராத் படையெடுப்பு. நெக்ஸ்ட்டு 1301 ரத்தம்பூர் படையெடுப்பு, 1303 சித்தூர் படையெடுப்பு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சித்தூர் படையெடுப்பு எப்போனா 1303. இதெல்லாம் பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு இவருடைய தளபதியாக யார் இருப்பாங்கன்னா மாலிக் கபூர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எல்லோரும் இந்த படம் பார்த்துருப்பீங்க, பத்மாவதி படம் பார்த்தீங்கன்னா அந்த கதை உங்களுக்கு அப்படியே தெரியும். மாலிக் கபூர்னா யாருன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். அவருடைய படைத்தளபதி ஜலாலுதீன் கில்ஜி தான் அவருக்கு பரிசாக கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு தக்கான அரசுகள் தேவகிரி யாதவர்கள். இதை பார்த்துக்கோங்க, இது பொறுத்துக்களை கேட்பாங்க. தேவகிரி வந்து யாதவர்கள், துவார சமுத்திரம் வந்து ஹொய்சாளர்கள், வாரங்கள் வந்து காகதியர்கள். ஓகேங்களா, தேவகிரி யாதவர்கள், துவார சமுத்திரம் ஹொய்சாளர்கள், வாரங்கள்னா காகதியர்கள், மதுரைனா பாண்டியர்கள். இது வந்து பொறுத்துக்களாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதனால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சித்தூர் சூறையாடல். நான் இப்போ தான் சொன்னேன், சித்தூர் படையெடுப்பு எப்போனா 1303 நடந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் தான் நம்ம பத்மாவதி அந்த கேரக்டர் வந்து தீக்குளிக்க ஜவஹர் முறை அப்படின்னு பார்ப்போம். ஜவஹர் முறைனா என்னென்னா, பெண்கள், அதாவது அவங்க போரில் வந்து ராஜபுத்திரர்கள் என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, போர்கள் போவாங்க, பயங்கர வீரமானவர்களாக இருப்பாங்க. சப்போஸ் போரில் தோக்குற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அங்கே இறந்துருவாங்க. இங்கே வந்து அவங்களுடைய பெண்கள் என்னென்னா, மொத்தமாக ஒரு குழியை தோண்டி தீ மூட்டி அதில் மொத்தமாக அவங்களுடைய பெண்கள், ராணி மட்டும் இல்லாமல் மொத்த பெண்களும் போய் அதில் தீ குளிச்சிருவாங்க. அந்த சடங்கு பேர் தான் ஜவஹர். ஓகேங்களா, ஓகே. ஆண்கள் வந்து போரில் வீரமாக தோப்பாங்க, மார்பில் கத்தி ஏந்தி தோப்பாங்க. இவங்க வந்து இப்படி பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள். வரிகளை வசூல் செய்யும் பணி இராணுவ அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தார். இவர் நிறைய இடத்துக்கு படையெடுப்பு மேற்கொள்வார். அப்போது சாப்பாடு முக்கியம் வீரர்களுக்கு. ஓகேங்களா, அதுக்காண்டி கட்டாய உணவு கொள்முதல் முறையை அறிமுகம் செய்வார். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் அது மூலம் விவசாயத்தையும் இது பண்ணுவார். ஓகே, இதில் விவசாயம் சொன்னாலே அலாவுதீன் கில்ஜி நல்லா பார்த்துருப்பாரு. நெக்ஸ்ட்டு ஷெர்ஷா நமக்கு ஞாபகம். விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் அப்படின்னு சொன்ன யாருன்னா ஷெர்ஷா. ஓகேங்களா, ஃபேமஸான கோட்ஸு. ஓகே, அலாவுதீன் எப்போ இறந்து போயிருந்தா 1316 இறந்து போயிறார். நெக்ஸ்ட்டு அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறம் யார் வராங்கன்னா துக்ளக் அரசம்சம். இதில் அலாவுதீன் அவருடைய சீர்திருத்தத்துக்கு ரொம்ப பேர் பெற்றவர். ஓகேங்களா, ஓகே. அதே மாதிரிக்கில் சீர்திருத்தர் மோசமான சீர்திருத்தத்தை செய்தவர் யாருன்னு கேட்டால் முகமது பின் துக்ளக் தாங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. முகமது பின் துக்ளக் எப்படின்னா அலாவுதீன் கில்ஜி இறந்து போயிறார். உடனே அவருடைய பையன் ஆட்சிக்கு வரணும்ட்டு இருக்கும். ஆனால் மாலிக் கபூர் தானே அலாவுதீன் கில்ஜிக்கு எல்லாமே இருப்பார். உடனே அவர் வருவார். வந்த 35 நாள்லேயே அவர் இறந்து போயிடுவார். என்னது 35 டேஸில் அவர் இறந்து போயிடுவார். உடனே யார் வருவார்னா காசி அப்படிங்கிற முகமது காசி அப்படிங்கிற கியாசுதீன் துக்ளக் வருவார். ஓகேங்களா, இவருக்கு ஒரு பையன் இருக்காங்க. யாருன்னா ஜானா கான். ஓகேங்களா, இந்த ஜானா கான் தான் நமக்கு முகமது பின் துக்ளக். ஓகேங்களா, இவர் வந்து என்ன செய்வார்னா அவருடைய பையனை வாரங்களுக்கு போரிட்டு அனுப்புவார். அவர் வந்து அங்கே நிறைய செல்வத்தை அடிச்சுட்டு வந்து நிறைய செல்வத்தை ஊர் திரும்புவார். அதை அவங்க அப்பா கிட்ட கொடுப்பாரு. அவர் வந்து துக்லதாபாத் அப்படிங்கிற ஒரு நகரை நிர்மாணம் பண்ணுவார். ஓகேங்களா, நிர்மாணம் செய்வார். அதுக்கப்புறம் அவர் அந்த துக்லதாபாத் கட்டிட்டு இருக்கும்போது இவர் அவரோட அப்பாவை கொன்றுவார். அலாவுதீன் எப்படி மாமனாரை கொண்டாரோ இவர் அதே மாதிரிக்கெல்லாம் அவருடைய அப்பாவே கொன்றுவார். கொன்னுட்டு இவர் ஆட்சிக்கு வருவார். என்ன பேரில்? ஜானாகான்கிற பேரில் இல்லாமல் முகமது பின் துக்ளக் அப்படின்னு பேர் சுட்டிட்டு அவர் அரியணை 1325 ஏறிடுவார். ஓகேங்களா, ஓகே. இதில் முகமது பின் துக்ளக்கை பற்றி சொல்லணும்னா அவர் மிகவும் கற்ற மனிதராக இருப்பார். ஓகேங்களா, மிகவும் கற்ற மனிதராக இருப்பார். ஆனால் ரொம்ப கொடூரமானவர். ஓகேங்களா, கொள்ளையடிப்பார். ஒரு நீதி நேர்மை இதுபடி இல்லாமல் இருப்பார். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு முகமது பின் துக்ளக் வந்து ஒரு 4 இது பண்ணியிருப்பார். அது இந்த ஆட்சியை ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளிடுவோம். ஃபஸ்ட்டு என்னென்னா தலைநகரம் மாற்றிருப்பார். அவர் நிறைய இடத்த ஆட்சி பண்ணியிருப்பார். சவுத் இந்தியா வரைக்கும் அவருக்கு நிலம் இருக்கும். ஓகேங்களா, அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுவார், நிறைய ஆட்சி படையெடுத்து போய் எல்லாத்தையும் கப்பம் கட்டுற மாதிரிக்குள்ள செய்வார். இவர் என்ன இவரே ஆளுன்னு நினச்சிருப்பார். ஓகேங்களா, அதனால எல்லா இதுவும் சண்டை போட்டு இவருக்கு கவனிக்க முடியாமல் தனித்தனியாக பிரிஞ்சிருவாங்க. அதுதான் நம்ம விஜயநகர பாமினிலாம் படிப்போம். ஓகேங்களா, ஓகே. ஃபஸ்ட்டு என்ன மாற்றுவார்னா தலைநகரம் வந்து டெல்லியில் இருக்கும். தலைநகரம் டெல்லியில் இருக்கிறனால வட இந்தியாவில் இருக்குது. ஆனால் தென்னிந்தியாவை ஆட்சி செய்ய முடியலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தேவகிரிக்கு மாற்றுவார். தேவகிரி வந்து தௌலதாபாத்னு அதுக்கான பேரையும் இவர் தான் மாற்றுவார். தேவகிரிக்கு மாற்றுவார். ஓகேங்களா, தேவகிரிக்கு மாற்றினதுக்கப்புறம் எல்லாரையும் வயசானவங்க முதியோர்கள் யாருன்னு பார்க்காம மொத்தம் எல்லாரையுமே கூப்பிட்டு வந்துடுவார். ஓகேங்களா, நோயாளிகள் யாருமே அங்கே டெல்லியில் இருக்கக்கூட மொத்தம் எல்லாரையுமே இங்கே கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு உயிரினங்கள்லேருந்து எல்லாமே எங்கள் தௌலதாபாத்துக்கு மாறிடுவார். அப்போது டெல்லி அப்படின்னா ஒரு மயானமாக இருக்கும் அப்படின்ட்டு யார் சொல்லுவார்னா இபின் பத்து தான் சொல்லுவார். ஓகேங்களா, இபின் பத்து யாருன்னா முகமது பின் துக்ளக் இதெல்லாம் வந்திருப்பார். ஓகேங்களா, தேவகிரிக்கு மாற்றினதும் இது தப்பு. அதனால் நிறைய மக்கள் இறந்து போயிருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தேவகிரியோட பெயரை தௌலதாபாத் அப்படின்னு மாற்றுவாங்க.
அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் வட இந்தியாவை அவரால் கவனம் செலுத்த முடியாது. உடனே எங்கே மாற்றுவாங்கன்னா தென்னிந்தியாவுக்கு தென்னிந்தியாவில் இருக்க தௌலதாபாத்லேருந்து வட இந்தியாவுக்கு மாற்றிடுவார். ஓகேயா, என்ன தௌலதாபாத்தை கவனிக்க முடியல அப்படின்ட்டுன்னு டெல்லியை கவனிக்க முடியலன்னு தௌலதாபாத்லேருந்து டெல்லிக்கு மறுபடியும் மாற்றிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கைவிடப்பட்ட டெல்லி அப்படின்னு சொல்லுவார். யார் சொல்லுவார்னா இபின் பதா அப்படிங்கிற பயணி வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து தோவாப்புங்கிற ஒரு பிளேஸ். அது என்னென்னா கங்கை யமுனைக்கு இடைப்பட்ட பகுதி. கங்கை யமுனையும் ஓடுற அந்த இது கலிமுகம், அதாவது டெல்டா பகுதியாக இருக்கும். அப்படிங்கிற அங்கே விவசாயம் ரொம்ப செழிப்பாக இருக்கும். இவர் அதனால் தோவா பகுதிக்கு நிறைய வரி விதிப்பார். அதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வரி விதிப்பார். ஓகேங்களா. அந்த வரி வச்சதுனால விவசாயிகள் அந்த டைம் பஞ்சமாக போயிடும். இவர் அறிவித்த டைம் பார்த்து பஞ்சம் வந்துடும். பஞ்சம் வந்ததுனால மக்களால் இது கெட்டவே முடியாது. அதுக்கப்புறம் விவசாயிகள் எல்லாம் ரொம்ப சங்கடப்படுறாங்க, இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. உடனே இவர் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அதுக்காக அவர் இது கடன் கொடுப்பாரு. என்ன கடன் கொடுப்பாருன்னா தக்காவி அப்படிங்கிற வேளாண் கடன் கொடுப்பாங்க. விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறாங்க. ஆனால் அதெல்லாம் கரெக்டாக இருக்காது. இது ஒரு சீர்திருத்தம். இதுவும் ரெண்டாவது ஃபெயிலியர் ஆயிடும். ஃபஸ்ட்டு தலைநகர் மாற்றம். தலைநகர் மாற்றதும் ஃபெயிலியர். நெக்ஸ்ட்டு தோவா பகுதிக்கு வரி வசூலிக்கிறது, அதுவும் ஃபெயிலியராக போயிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன சீர்திருத்தம் கொண்டு வருவார்னா நாணயங்கள், செப்பு நாணயங்களை வெளியிடுவார். ஓகேங்களா. இது பயங்கர ஃபெயிலியர் ஆயிரும். என்னென்னா இவர் எல்லா இதுவும் பண்ணிட்டே இருப்பார், கண்டினியூஸாக ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். உடனே வெள்ளி நாணயங்கள் இருக்குல்ல, வெள்ளி நாணயங்கள் வெள்ளி போதுமான இல்லைன்னு செப்பு நாணயங்களை வெளியிடுவார். செப்பு நாணயங்கள் என்னது, எல்லாரும் கள்ள நாணயங்கள் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, செப்பு நாணயங்கள் பெருகிரும். ஓகேங்களா. செப்பு நாணயங்கள் எல்லாரும் செம்பில் நாணயம் அடிக்க ஆரம்பிச்சிருவார். எல்லாரும் கள்ள நோட்டு ரொம்ப பெருகிரும். உடனே மக்கள் எல்லாரும் மண்ணா எங்களுக்குள்ள இதாகிடுச்சு அப்படின்னோடனே அவர் மறுபடியும் சரி இப்போ இதுவும் காலி ஆயிடுச்சு அப்படின்ட்டுன்னு அது ரொம்ப திவாலாயிரும். ஓகேங்களா. இந்த 3 சீர்திருத்தமே இவருக்கு பயங்கர ஃபெயிலியரை கொடுத்துரும். அதுக்கு முன்னாடி இவர் எதை பார்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னா சீனாலையும் ஈரான்லையும் அந்த நோட்டுக்கு தான் மதிப்பு அப்படின்னு நோட்டு அந்த சிஸ்டத்தை பார்த்துருப்பாரு. அதை வச்சு தான் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். செம்பு நாணயங்களை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஆனால் இவர் ஆரம்பித்த நேரம் அது ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேங்களா. கரெக்டான இது இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா. ரொம்ப அறிவான யோசனை தான் செஞ்சுருப்பாரு. ஆனால் டைம் தப்பாயிரும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு இது இம்பார்ட்டன்ட்ங்க. இபின் பது தான் என்ன சொல்கிறாரு, மொரோக்கோ நாட்டு பயணி யாருன்னு கேட்பாங்க. ஆன்சர்னா இபின் பது தான். ஓகேங்களா. அவர் காலியாக கைவிடப்பட்டதாக ஆனால் குறைந்தளவு மக்களுடன் டெல்லி இருந்தது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா டெல்லியை விட்டு எல்லாரும் தௌலதாபாத்துக்கு வராங்களா அந்த டைம். ஓகேங்களா. டெல்லியிலேருந்து தௌலதாபாத் செல்ல எத்தனை நாள் ஆகுதுன்னா 40 நாள் ஆயிரும். ஓகேங்களா. இது லைட்டாக வாசிச்சு விட்டுக்கோங்க இந்த பாக்ஸு. நெக்ஸ்ட்டு அலாவுதீன் நிலவரியை தானியமாக வரி வசூல் செய்யும் முறையை பின்பற்றினார். ஆனால் துக்ளக் நிலவரியை உயர்த்தியதோடு அது பணமாக வசூல் செஞ்சார். அப்படிங்கிற மக்கள்கிட்ட பஞ்சம் வந்துச்சுன்னா அவங்ககிட்ட பணம் இருக்காது. ஓகேங்களா. அதனால் இது ஃபெயிலியர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டார். இந்த கதை ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தோவா பகுதி, இதுவும் சொல்லியாச்சு, நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு முகமது பின் துக்ளக் சுல்தானாக 25 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். இது அவருடைய டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவர் வடக்கேருந்து தெற்க வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பார் சொன்னோம்ல. அந்த டைமில் இவரால் இந்த பகுதியெல்லாம் கண்காணிக்க முடியாது. ஏன்னா ஆட்சி பரப்பு கூட அவர் கண்காணிக்கிற கஷ்டம். முல்தான், சிந்து அந்த பகுதியில் உள்ளவங்களாம் கிளர்ச்சி செஞ்சுட்டு தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் விஜயநகரம், பாமினி அதெல்லாம் வரும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. மதுரை எப்போ தனி சுல்தானியம்? மதுரை 1334 தனி சுல்தானியம் ஆயிடுது. 1346 வங்காளம், 1351 மார்ச் 23 இவரே இறந்து போயிடுறாரு. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபெரோஷா துக்ளக் சண்டைக்கே போக மாட்டார், அப்படியே சமாதானமாகவே போயிட்டு இருப்பார். ஏன்னா முகமது பின் துக்ளக் இறந்ததுக்கப்புறம் அவருடைய பையன் தான் ஆட்சிக்கு வரணுன்ட்டுன்னு அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு யார், காஞ்சி ஜகான் சொல்லிட்டு இருப்பார். நெக்ஸ்ட்டு யார் சொல்கிறாங்கன்னா அவங்க அத்தை, அந்த பையன் சின்ன பையனாக இருக்காங்க, அதனால நான் என்னோட பையன் தான் ஆட்சிக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கடைசியில் யார் வருவான்னு பார்த்தா கியாசுத்தீன் துக்ளக். பார்த்தோமா, யார், முகமது பின் துக்ளக்கோட அப்பா. அவருடைய தம்பி பையன் ஆட்சிக்கு வருவார். அது யாருன்னா யார், ஃபெரோஷா துக்ளக். அவர் தான் ஃபெரோஷா துக்ளக். ஓகேங்களா. அவர் எல்லாத்தையும் சமாதானமாக போயிருப்பார். அங்கே ஆட்சியாளர்கள் கூட எல்லாத்தையுமே ரொம்ப சமாதானமாக போயிருப்பார். ஓகேங்களா. ஓகே, சூபி ஞானிகளுக்கு நிறைய பரிசு வழங்கியிருப்பார். நிறைய அவங்க மதத்தில் உள்ளவங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கல்லூரி, மருத்துவமனைகள், மசூதிகள் இதெல்லாம் கட்டியிருப்பார். அதுக்கப்புறம் இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செஞ்சிருப்பார். நெக்ஸ்ட்டு விவசாயிகள் கடன்களை ரத்து செஞ்சிருப்பார். விவசாயிகளுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. ஓகே, அது வரைக்கும் சந்தோஷம். நெக்ஸ்ட்டு 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கியிருப்பார். 30 புதிய தோட்டங்களை அலாவுதீன் கில்ஜி காலத்தை சேர்ந்த 30 பழைய தோட்டங்களை புனரமைச்சிருப்பார். அதுக்கப்புறம் ஜான்பூர், கிசாப்பூர், ஃபிரோஸ்பூர், ஃபிரோஷாபாத் அப்படிங்கிற இது அவரோட பேர்லேயே நிறைய நகரத்தை உருவாக்கியிருக்காரு. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு முகமது கான் தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார். என்னன்னு பார்த்துருவோம். முகமது கான், அதாவது ஃபெரோஷா துக்ளக்கோட பையன் தான் யார், முகமது கான். அவருடைய அப்பாவுக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சிருப்பாரு. 1388 83வது வயசில் இவர் இறந்து போயிட்டார். இதுலேருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னா தைமூர் படையெடுப்பு நடக்கும். ஓகேங்களா. 1398 தைமூர் படையெடுப்பு நடக்கும். ஓகேவா. இதோட என்னது, துக்ளக் வம்சம் முடிவடைந்து விட்டது. துக்ளக் வம்சம் 1398 தைமூர் படையெடுப்போடய முடிஞ்சிருக்கும். தைமூர் படையெடுப்பில் 50 அரசராக
ஃபெரோஷா துக்ளக் வம்சத்தை சேர்ந்த ஒருத்தர் இருப்பார், ஓகேங்களா. அவர் வந்து பயந்தே ஓடி போயிடுவார். தைமூர் வரதை தெரிஞ்சதுமே ஓடி போயிடுவார். நெக்ஸ்ட்டு தைமூர் வந்து ஆட்சி செய்வார். தைமூர் வந்து டைரக்ட் ஆட்சி செய்வார்னா கிடையாது, அவர் ஒரு பிரதிநிதியாக சையது வம்ச மரபை சேர்ந்த கிசிர்கானை நியமிச்சிருப்பார். அந்த கிசிர்கான் தான் சையது வம்ச மரபை தோற்றுவிச்சிருப்பார், ஓகேங்களா. ஓகே, சையது வம்ச மரபு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1414 1451 வரைக்கும். இது 114 வருஷம் இருந்திருக்கும். இதை ஃபவுண்டர் யாருன்னா கிசிர்கான். எல்லாத்தோட ஃபவுண்டர் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. கில்ஜி வம்சத்துக்கு ஜலாலுதீன் கில்ஜி, துக்ளக் வம்சத்துக்கு கியாசுத்தீன் துக்ளக், அதுக்கப்புறம் சையது வம்ச மரபுக்கு இது கிசிர்கான், ஓகேங்களா. ஓகே, இந்த சையது வம்ச மரபில் முக்கியமான ஒரு என்ன, அலாவுதீன் ஆலம்ஷான்னு ஒருத்தர். எல்லாருமே இங்கே ஆட்சிக்காண்டி அப்பா மாமனார் எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கல, இவர் எனக்கு ஆட்சியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்தத்தோடு வர போயிடுவார், ஓகேங்களா. அந்த டைமில் எவ்வளோ நல்லவராக இருந்திருக்காரு பாருங்கள். ஓகே, அதாங்க கொடுத்துருக்காங்க ஆலம்ஷாவை. நெக்ஸ்ட்டு இவருக்கு அப்புறம் யார் வரான்னா பக்லு லோடி வருவார், ஓகேங்களா. பக்லு லோடி வந்து லோடி வம்ச மரபை ஸ்டார்ட் பண்ணுவார். பக்லு லோடி வந்து லோடி வம்சத்தோட ஃபவுண்டர் யாருன்னா பக்லு லோடி. அதில் ஒரு திறமையான இது யாருன்னா சிக்கந்தர் லோடி. அவர் தான் ஆக்ரா நகரை உருவாக்கியிருப்பார். நெக்ஸ்ட்டு கடைசி லோடி யாருன்னா இப்ராஹிம் லோடி. இவர் தான் முகலாய அரசரான பாபர் கூட சண்டை போட்டு தோற்றுருப்பார், ஓகேங்களா. ஓகே, இதோடைய லோடி டைனஸ்டி முடியுது. நெக்ஸ்ட்டு இஸ்லாமிய கலை, கட்டடக்கலை, ஓகேங்களா. அலை தர்வாசா, இந்த கட்டடங்கள் பாருங்கள். ஓகே, இந்த கட்டடக்கலை என்னென்னா உங்கள் முஸ்லீம்ஸ் எல்லோரும் கட்டிப்பாங்க, அது வந்து பாரசீக பாணியில் அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் அதோடைய வடிவங்கள் இருக்கும். ஆனால் டிசைன்ஸ் வந்து எனது இந்திய பாணியில் இருக்கும். இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்தோ சாராசனிக், அதாவது வடிவங்கள் வந்து பாரசீக பாணி, அதில் உள்ள டிசைன்ஸ் வந்து இந்திய பாணி, ஓகேங்களா. அதனால் இந்தோ சாராசனிக் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து அலை தர்வாசா, குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் மசூதி, மோதி மசூதி, இல்துமிஸ் பால்பன் ஆகியோரோட கல்லறைகள்லாம் இந்த மாடலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஓகே, இதில் இம்பார்ட்டன்ட் அவ்வளோதான், இதில் நம்ம பார்த்தது தான். ஓகே, நெக்ஸ்ட்டு அரேபியர் துருக்கியரோட வருகை. துருக்கியரோடைய வருகை, இதில் நமக்கு அரேபியர் இது தேவையில்லை குரூப் 4க்கு, ஓகேங்களா. இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மட்டும் பார்த்துப்போம். இது எந்த டைம்னா 13லேருந்து 14ஆம் நூற்றாண்டில் இங்கே இஸ்லாமிய ஆட்சி இங்கே வருது. நெக்ஸ்ட்டு வரலாற்றாசிரியர்கள் சுல்தானிய ஆட்சி பொருளாதார பண்பாட்டு வளர்ச்சிக்கு பங்களித்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாற்றாசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சுல்தானியர்களுடைய ஆட்சி வந்து பொருளாதாரம் பண்பாட்டு வளர்ச்சிக்கு ஒரு பங்களிப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஓகே, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. இது நம்மளோட 5 வம்ச மரபு சொன்னோம்னா அதோடைய டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க, இது பார்த்துக்கோங்க. இதில் எந்தெந்த ஆர்டர் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா குரோனாலஜிக்கல் படி கேட்டால் நமக்கு ஆர்டர் கொடுக்க தெரியணும், ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு டெல்லி சுல்தானியர்களை பற்றி அறிய உதவும் சான்றுகள், இதுதாங்க இம்பார்ட்டன்ட். என்னதுலான்னு பாருங்கள். அல் பெருனி என்ன நூலை எழுதியிருக்காருன்னா தாரிக் அல் ஹிந்த் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. தாரிக் அல் ஹிந்த் நூலை எழுதினது யாருன்னா அல் பெர்னி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மின்ஹஜ் உஸ் சிராஜ், இது வந்து தபகத் இ நசிரி அப்படிங்கிற புக்கை எழுதியிருக்காரு. மின்ஹஜ் உஸ் சிராஜ்ங்கிறவர் தபகத் இ நசிரி அப்படிங்கிற புக்கை எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஜியாவுதீன் பார்னி வந்து தாரிகி பெரோசாகி அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அமீர் குஸ்ரு வந்து மிஃப்தா உல் புது, என்னடா பேர் இது, மிஃப்தா உல் புது அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு துக்ளக் நாமா, இது துக்ளக்கோட வரலாறு சொல்லும், பேர்லேயே துக்ளக்குன்னா துக்ளக்கோட வரலாறு சொல்லும். நெக்ஸ்ட்டு குலாம் யஹ்யா அகமது சிர்கிந்தி வந்து தாரிகி முபாரக் சாஹி அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு, ஓகேங்களா. ஓகே, ஃபெரிஸ்டாங்கிறது என்ன இதுனா இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியோட வரலாறு. இப்படி கூட கேட்டுட்டு ஆப்ஷனில் ஃபெரிஸ்டா இருந்துச்சுன்னா ஃபெரிஸ்டா போடணும், ஓகேங்களா. ஓகே, ஓகே, இதெல்லாம் கஜினி முகமது காசிம் அவங்களுடைய தாக்குதலை பற்றி சொல்லியிருக்காங்க. நீங்கள் சும்மா வேணால் ரீட் பண்ணிக்கோங்க, அது கூட அவசியம் இருக்காது, ஓகேங்களா. ஏன்னா அரேபியர் வருகை நமக்கு கிடையாது. நமக்கு கீழே வந்துடலாம். தில்லி சுல்தானியத்தின் தோற்றம், இதில் இருந்து தாங்க நீங்கள் படிக்கணும். அடிமை வம்சம் யார், குத்புதீன் ஐபக் தான் ஸ்டார்ட் பண்ணாரு சொன்னோம். அவர் லாகூர்லேருந்து தில்லிக்கு அரியணை மாற்றினார். நெக்ஸ்ட்டு இதில் முக்கியமான அரசர்கள் யாரெல்லாம் குத்புதீன் ஐபக், இல்துமிஸ் பால்பன். அடிமை வம்சத்துக்கு மம்லுக் பேர் அப்படின்னு பேர் உண்டுன்னு சொன்னோம். இதுக்கு அரபு மொழி சொல்லாகும். இதுக்கு என்ன மீனிங்னா அடிமை, இது வந்து அரபு தொகுதி பெயராகும். இதெல்லாம் ஆப்ஷனில் கூட்டு காரணத்தில் கேட்க பாசிபிள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு குத்புதீன் ஐபக் பற்றி பார்ப்போம். குத்புதீன் ஐபக் வந்து கோரி இறந்ததுக்கப்புறம் சுல்தான் ஆயிடுவார். இவர் வந்து பீகாரையும் வங்காளத்தையும் கைப்பற்றக்கு யார் உறுதியாக இருக்காருன்னா முகமது பின் பக்தியார் கில்ஜி. இவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழிச்சிருப்பார், ஓகேங்களா. ஓகே, இது நம்ம குப்தர்களை பார்த்துருப்போம். குப்தர்களில் தோற்றுவித்தவர் யாருன்னா குமாரகுப்தர். இதை அழைச்சவர் யாருன்னா பக்தியார் கில்ஜி, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு 1210 இது பாருங்கள். சீன பயணி யுவான் சுவாங் தனது பயண குறிப்புகள் நாலந்தா குறித்து விரிவாக குறிப்பிட்டுள்ளார். யார் நாலந்தா குறித்து குறிப்பிட்டுள்ளார்னா சீன பயணி யுவான் சுவாங், ஓகேங்களா.
ஓகே. இவர் வந்து எப்போ இறந்து போகிறாருன்னா குத்புதீன் ஐபக் வந்து 1210 லாகூரில் சவுகான் விளையாட்டு இருக்கும்போது இறந்து போயிறாரு. சவுகான்கிற என்ன குதிரை போல விளையாட்டு. நெக்ஸ்ட் இல்துமிஸ் பாருங்கள், இல்துமிஸில் இதெல்லாம் இம்பார்ட்டன்னா 1211 1236 இவருடைய ஆட்சி காலம். இவர் குத்புதீன் ஐபக்கோட அடிமை. நெக்ஸ்ட் அவருடைய மாமனாரும் குத்புதீன் ஐபக் தான். இவர் வந்து எனது குதுப்மினார் பணியை நிறைவு செஞ்சிருப்பார். இதெல்லாம் நம்ம அப்படியே பார்த்தது தான். ஓகே. ஆரம் ஷா வரதை தடுத்துட்டு இவர் அவரை கொண்டுட்டு ஆட்சிகளை அமர்ந்திருப்பார். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு பண்டகன், இது இம்பார்ட்டன்ட்ங்க. பண்டகன்கிறது ஒரு பாரசீக சொல்லாக இருக்கும். அதோடைய மீனிங் என்னென்னா படையடிமை அப்படின்ட்டு பேர். ஓகேங்களா. ஓகே. அந்த பண்டகனையும் எப்படி இது பண்ணுறாங்கன்னா, படையடிமையை எப்படி தரம் பிரிக்காங்கன்னா, இராணுவ பணி அனுபவம், பேரரசரோட நெருக்கம், நம்பிக்கை, அதை பேஸ் பண்ணி அவங்கள தரம் பிரிக்கிறார். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கேஸ்ட் நேம் வரைக்கும் நிஸ்பா அப்படிங்கிற இது பட்டம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. மொய்சுதீன் அடிமை, அதாவது மொய்சுதீனோட அடிமையாக இருந்தால் அவங்களுக்கு பேர் மொய்சு. இல்துமிஸோட அடிமையாக இருந்தால் சம்சி பண்டகன் அப்படின்ட்டு பேர். யாருடைய அடிமையாக இருக்காங்களோ அவங்களோட பேர் நிஸ்பா அப்படிம்பாங்க. இந்த நேமுக்கு பேர் என்னது நிஸ்பா. சம்சினா அது ஒரு நிஸ்பா, மொய்சுனா அது ஒரு நிஸ்பா. ஓகேங்களா. ஒருத்தவங்களோட அடிமையாக இருக்காங்கன்னா அவங்களோட பேரை அவங்களோட பேரை வச்சு தான் அவங்க அழைக்கப்படுறாங்க. அதாவது இல்துமிஸோட அடிமைனா சம்சுதீன் இல்துமிஸா, ஸோ சம்சி பண்டகன். அதுக்கப்புறம் மொய்சுதீனோட அடிமையாக மொய்சு பண்டகன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு லாகூரிலும் முல்தானிலும் நஸ்ருதீன் குபச்சாவின் படையை எதிர்த்து வெற்றி பெற்றார். வங்காளனர் அலிவர்தன் சதியை முன்னெடுத்தார். இதெல்லாம் ட்ரீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப கேட்க பாசிபிள் இல்லை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவாரிஸ்மி ஷா ஜலாலுதீன் இவருக்கு ஆதரவு கொடுக்க மறுத்ததுனால பயங்கரமாக இவருக்கு ஆதரவு கொடுக்க மறுத்த ஒரே காரணத்துக்காண்டி மங்கோலிய படையோட தாக்குதலை இவர் எதிர்த்திருக்க மாட்டார். ஓகேங்களா. இவருக்கு ஆதரவு கொடுக்காததுனால இவர் மங்கோலிய படை தாக்குதலை சந்திச்சிருக்க மாட்டார். இல்லைன்னா டெல்லி சுல்தானத்தோட வரலாறே மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே. அதுக்கப்புறம் குதுப்பினார் வந்து கட்ட ஆரம்பித்தது யாருன்னா யார், நம்மளுடைய குத்புதீன் ஐபக். ஆனால் கட்டி முடித்தது யாருன்னா இவர் யார், இல்துமிஸ். 243 அடி உயரம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. இவர் வந்து செப்பு வெள்ளி தங்காவை அறிமுகம் செஞ்சிருப்பார். ஓகேங்களா. ஆல்ரெடி பார்த்தோம். இல்துமிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். டங்காங்கிறது வெள்ளி, ஜிட்டால்ங்கிறது செம்பு. ஓகேங்களா. ஜிட்டால்னா செம்பு நாணயம், டங்கானா வெள்ளி நாணயம். ஓகேங்களா. டங்கா இல்லை டாங்கா. ஓகேங்களா. ஓகே. இவருடைய கடைசி மகன், இல்துமிஸோடைய கடைசி மகன் யாருன்னா 2ஆம் நஸ்ருதீன் அல்லுதீன் முகமது. ஓகேவா. 2ஆம் நஸ்ருதீன் முகமது, அதான் நசீர் அல்லுதீன் கொடுத்துருக்காங்க. நஸ்ருதீனை வச்சுப்போம். இவர் தான் கடைசி. இவர் வந்து இளவரசராக இருப்பார். இவருடைய பொண்ணை தான் யார், இவருடைய பையனை தான் இவர் தான் பால்பனுடைய பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பால்பன் தான் ஆட்சி செய்வார். இது நம்ம ஆல்ரெடி இந்த கதையெல்லாம் ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். ஓகே. இந்த நைப்பி முல்கு அப்படிங்கிற பட்டம் வந்து யாருக்கு இருக்குன்னா பால்பனுக்கு இருக்கும். அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே. 1266 87 வரைக்கும் யாரை ஆட்சி பண்ணியிருப்பாருன்னா பால்பன் ஆட்சி பண்ணியிருப்பாரு. சரி, ரசியா சுல்தானை பற்றி பார்த்தோம். ரசியா சுல்தான் வந்து இல்துமிஸோட பொண்ணு. அரியணை ஏறதுக்கு முன்னாடி துருக்கியரோட கடும் எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு பேரரசியாக பதவியேற்றார். அதுக்கப்புறம் இபின் பதுதா இவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, குதிரை மீது ஆண்கள் சவாரி செய்வதை போல் கையில் வில்லமுடன் அரச பரிவாங்கள் சூழ ரஷ்யாவும் சவாரி செய்தார் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா இபின் பதுதா சொல்கிறார். ஓகேங்களா. ஓகே. இவர் வந்து ஜலாலுதீன் யாகூத் அப்படிங்கிற துருக்கிய ஒரு அபிசினிய அடிமையை ஆதரிச்சதுனால இவர் ஆதரித்து நெக்ஸ்ட்டு குதிரை இலாய படைத்துறை தலைவராக, அதாவது குதிரைப்படை தளபதியாக நியமிக்கிறாரு. ஓகேங்களா. நியமிக்கிறாங்க. அதனால பயங்கரமாக துருக்கிய பிரபுக்கள் வந்து டென்ஷன் ஆகி இவங்கள கொலை பண்ணதுக்கு ஆள் அனுப்பிச்சு ரகசியமாக கொண்டுருந்தாங்க. அதான் அந்த கதை. என்னடா இது இப்படி இருக்கு. சரி, நெக்ஸ்ட்டு பால்பனும் சட்ட ஒழுங்கும் பாருங்கள். பால்பன் தாமே முன்னின்று மேவாரை சேர்ந்தவர்கள் மீது தாக்குதல் தொடுத்தார். பால்பன் வந்து எல்லாத்தையும் கட்டுக்கோப்பாக வச்சுருப்பாருங்க. அவர் தூது இதெல்லாம் வச்சுருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து வங்காள ஆளுநராக தமக்கு பிடிச்ச யாரை வைப்பார்னா துக்ரில் கான். இவர் பிரச்சனை பண்ண மாட்டார்னு நினச்சி இவர் வைப்பார். ஆனால் இவர் தான் முதலாக கிளர்ச்சி செய்வார். உடனே என்ன செய்வார்னா அவரை இது பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புவார். ஆனால் அவங்களையும் இவரால் சமாளிக்க முடியாது. ஸோ பால்பனி டைரெக்டாக போய் இறங்கிடுவார். அதுக்குள்ளே அவர் தப்பி ஓடிவார். ஆனால் அவர் கொன்றுவார். யாரை, துக்ரில் கானை கொண்டுட்டு புக்ரா கான்ங்கிறது அவருடைய மூத்த பையன், அவரை அரியணைக்கு அமர்த்துவார். அதாவது வங்காளத்தை மட்டும் பார்த்துக்கிறது மறிக்கல. அதுக்கப்புறம் அவர் வங்காளம் மட்டும் எனக்கு போதும் அப்படின்ட்டு அவர் தனி அரசாட்சியாக போயிடுவார். இவருடைய சொத்தை கவனிக்க ஆள் இல்லாமல் இருக்கும். ஏன்னா மகன் முகமது கானும் இறந்து போயிடுவார். ஏன்னா மங்கோலியர்கள் வந்து கொன்றுவாங்க முகமது கானை. நெக்ஸ்ட்டு கைக்குபாத் மட்டும் தான் இருப்பார். கைக்குபாத் வந்து ஒரு சிற்றின்பவாதி, அவரால் கவனிச்சிக்க முடியாது. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு மங்கோலிய அச்சுறுத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகள். இதில் தான் முகமது கானை பற்றி சொல்லியிருப்பாங்க. மங்கோலிய அச்சுறுத்தலை சமாளிக்கிறதுக்காண்டி இவங்க என்னென்னா அதுக்கு முன்னாடியே அவங்க கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுருவாங்க. அது என்ன ஒப்பந்தம்னா, நாங்கள் சட்லஜ் நதியை தாண்டி வரமாட்டோம்
அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு இது கொடுங்க, நாங்களும் உங்கள் இதுக்கு வரமாட்டோம் அப்படின்ட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. சட்லஜ் நதிக்கு அப்பால் முன்னேறி வரமாட்டோம் என்ற வாக்குறுதி மங்கோலியரிடமிருந்து பால்பன் பெற்றார். அவங்க வந்து சட்லஜ் நதியை தாண்டி நீங்கள் அங்கே வரமாட்டீங்க அப்படின்னு ப்ராமிஸ் வாங்கிடுவார். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையினால அவருடைய பையன் முகமது கான் அவரை வந்து கொன்றுவார். யார்? மங்கோலியர்கள். ஓகேங்களா. ஏன்னா முகமது கான் தான் அங்கே தளபதியாக போட்டிருப்பாங்க. அவரை கொன்றுவாங்க. கொன்னது இவர் ஒரு பெரிய வருத்தத்தில் இறந்து போயிடுவார் 1286. ஓகேங்களா. ஓகே. பால்பன் இறந்ததுக்கப்புறம் அவருடைய பையன் யார்? கைக்கு பார்த்து அவனை வச்சு நோ யூஸ். நெக்ஸ்ட்டு அவருடைய பையன் பேரை யாருன்னா கைமார்ஸ். கைமார்ஸை வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கனால யார் வந்துடுவா? எல்லாரையும் கொன்னுட்டு கில்ஜி வந்துடுவார். யார்? ஜலாலுதீன் கில்ஜி. ஓகேங்களா. ஜலாலுதீன் கில்ஜி வந்து வருவார். ஓகே. இந்த பாக்ஸ் கண்ணன் பார்த்துருவோம். இங்கே மங்கோலியங்கிறது யாருன்னு கொடுத்துருக்காங்க. மங்கோலியருங்கிறது யாருன்னா மத்திய ஆசிய நாடோடி குழுக்கள். ஓகேங்களா. விரைவான குதிரைகளும் சிறந்த குதிரைப்படை உத்திகளும் புதிய தொழில்நுட்பங்களை ஏற்கும் மனப்பாங்கும் அரசியலை சூழ்ச்சி திறத்துடன் கையாளும் செங்கிஸ்கான் திறனும் தான் மங்கோலியர் வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னு காரணம் பார்த்துக்கோங்க. ஓகே. மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அவர் வந்து அரசாட்சிக்கு வராரு. அவர் வந்து அரசாட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? அவருடைய மருமகன் அதாவது அலாவுதீன் கில்ஜி அவர் வந்து காராவோட ஆளுநர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா. காராவோட ஆளுநர் அதுதான் அலாவுதீன் கில்ஜி. அவர் வந்து வாரங்களை போர் தொடுத்து பயங்கரமாக செல்வத்தை சம்பாதிச்சு இவர் யார்? அவருடைய மாமனாரையே கொன்றுதார். அந்த கதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜலாலுதீனை கொன்றுதார். 1296 ஜலாலுதீனுடைய ஆட்சி முடிவுக்கு வந்தது. 1290 96 அந்த டைம் தான். 96க்கு அப்புறம் 316 வரைக்கும் அலாவுதீன் கில்ஜியோட ஆட்சி. ஓகேங்களா. அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாருன்னா முதல் ஆண்டு அவர் அரியணை ஏறின முதல் வருஷம் ஃபுல்லுமே அவருடைய இதை நல்லா பலப்படுத்திக்கிறது. நல்ல ஒற்றர் படையிலேருந்து பாதுகாப்பு எல்லாத்தையும் நல்லா இது பண்ணிக்கிறார், ஸ்ட்ராங் ஆக்கிடுறாரு. நெக்ஸ்ட்டு மங்கோலிய அச்சுறுத்தல்கள் அது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்காண்டி இரண்டாவது வருஷத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா மங்கோலியர்கள் வந்து இவரை திடீர்னு தாக்குறாங்க. பயங்கரமாக தாக்குறாங்க. இவருக்கு சேதம் பயங்கரமாக இருக்குது. செகண்ட் டைம் மறுபடியும் வந்து தாக்குறாங்க. அந்த டைமில் அலாவுதீன் வந்து பயங்கர ஸ்ட்ரென்த்தன் ஆகி அவங்கள தோக்கடிச்சிடறாரு. மூணாவது டைம் மங்கோலியர்கள் ஏண்டா வந்தங்கிற அளவுக்கு பயங்கரமாக தோக்கடிச்சிடறாரு. ஓகேங்களா. 3 டைம் வருவாங்க. ஃபஸ்ட் டைம் இவர் தோற்றுருவார். செகண்ட் டைம் தேர்ட் டைம் தாங்கி நிற்பார். தேர்ட் டைம் வந்து பயங்கரமாக தோக்கடிச்சிருவார். ஓகேங்களா. ஏண்டா அவங்க அந்த வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு 1305 தோவாப் சமவெளி பகுதியின் ஓகே இது தேர்ட் டைம் வந்து இவங்க தாக்குறாங்க. ஓகேங்களா. அந்த இதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கடைசி மங்கோலிய தாக்குதல் 1307 308. இது ஃபஸ்ட் டைம் தாக்குறது 1298. அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் கழிச்சு தோவாப் சமவெளி வழியாக வந்து தாக்குறாங்க. அப்போது இவர் மங்கோலியரை என்ன பண்ணுறாருன்னா இவர் மீண்டும் பதிலடி கொடுக்குறாரு. நெக்ஸ்ட்டு 1307 8 அதுலேருந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு ஏன்டா மங்கோலியர்கள் திரும்பி இங்கே வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக தோக்கடிச்சிருந்தார். ஓகேங்களா. இந்த இருக்கு பாருங்கள். இது மிக பிரம்மாண்டமாக இருந்தது. ஆனால் மங்கோலியருக்கு கிடைத்த கடுமையான பதிலடி அதன் பிறகு அவர்கள் உள்ளே நுழைந்து தாக்காதவாறு தடுத்தது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ராணுவ தாக்குதல்கள் பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது போர்த்துகலை கேட்க வாய்ப்பு இருக்குது. தேவகிரின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு கொடுத்துருவாங்க. நம்ம எந்தெந்த வருஷம் எந்தெந்த தாக்குதல் இல்லை வரிசைப்படுத்துகன்னு கொடுப்பாங்க. இப்போ ட்ரெண்டிங்காக தான் வரிசைப்படுத்துக. அவ்வளோதான். ஓகேங்களா. டிஎன்பிசி ட்ரெண்டிங்கே வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. அந்த வாட்டி குரூப் 1லலாம் பயங்கரமாக வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துட்டாங்க. தேவகிரி என்னென்னா தேவகிரி தாக்குதல் என்ன 1596 307 314. குஜராத் வந்து 1599 1300 வரைக்கும். ரான் தம்பர் 1301. சித்தூர் வந்து 1303. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சித்தூர் படியிருப்பு ஜவஹர் சடங்கு இதெல்லாம் பார்த்தோம்ல. மால்வா வந்து 1315. இந்த வாட்டி குரூப் 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மால்வா பீடமும் எங்கே இருக்குது? ஓகேங்களா. கர்நாடகத்துக்கு மேலே அந்த இது கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஓகே இதெல்லாம் படையெடுப்பு வருஷத்தை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1307 மறுபடி தேவகிரியை போய் தாக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 1299 1307 1314. 1307 வந்து மாலிக் கபூர் வந்து அங்கே போய் தாக்குதல் நடத்த தேவகிரி கோட்டையை. அதுக்கப்புறம் ஜெயிச்சிருந்தார். ஒவ்வொரு வாட்டியுமே போகிறாங்க, எல்லா வாட்டியுமே ஜெயிச்சிடுறாங்க. ஓகேங்களா. ஓகே வாரங்களோட காகதி அரசர் யார்? பிரதாப ருத்ரதேவா. அவரை வந்து அவர் தோக்கடிச்சிடறாரு. 1309 தோக்கடிச்சிடறாரு. 1310 வந்து ஹொய்சால அரசர் 3ஆம் வீரவலாளனை தோக்கடிக்கிறார். ஓகேங்களா. ஹொய்சால அரசர் 3ஆம் வீரவலாளன் எப்போனா 1310. 1299 307 314 இதெல்லாம் தேவகிரி. ஓகேங்களா. 1310 வந்து என்னது 1310 வந்து என்ன 3ஆம் வீரவலாளனை ஹொய்சாலரை தோக்கடிக்கிறார். ஓகேங்களா. யார்? மாலிக் கபூர். 1311 ஏராளமான செல்வ குவியலுடன் மாலிக் கபூர் டெல்லி திரும்பினார். அதாவது நம்ம மதுரைக்கு வந்து ஓகேங்களா. அந்த கதை மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் மதுரையை கொள்ளையடிச்சிட்டு பயங்கரமாக எல்லாத்தையும் மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து அதுக்கெலாம் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும். அந்த இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லைனாலும் நான் சொல்லலை. ஓகேங்களா. செல்வ கோயிலுடன் மாலிக் கபூர் வந்து தில்லி திரும்பிடுவார். மீனாட்சி அம்மன் கோயில் எல்லா பக்கம் பயங்கரமாக கொள்ளையடிச்சிட்டு திரும்பிடுவார். ஸ்ரீரங்கம் அங்கே எங்கன்னு. ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு அலாவுதீன் கில்ஜியோட உள்நாட்டு சீர்திருத்தங்கள். இவருடைய சீர்திருத்தங்கள் தான் முக்கியம்.
அலாவுதீன் கில்ஜி வந்து ஊதியமாக தான் கொடுத்தாருன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நிர்வாகத்தில் என்ன சீர்திருத்தம் கொண்டு வருவாங்கன்னா, பிரபுக்கள் குவித்து வைத்திருந்த செல்வம் அவர்களுக்கு ஓய்வையும் சதிகள் செய்வதற்கான வசதி வாய்ப்புகளை அளிப்பதாக அலாவுதீன் கருதினார். அதனால அவர்கள்ட்டேருந்து அந்த செல்வத்தை நம்ம பறிக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரிக்கில் பிளான் போடுவார். ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரிக்கில் திட்டத்தை கொண்டு வருவார். அதுக்கப்புறம் திருமண உறவுகள் அனுமதிக்கப்பட்டன. சுல்தானின் ஒப்புதலோடு மட்டுமே பிரபு குடும்பங்களுக்கிடையே திருமண உறவுகள். இது நமக்கு தேவையில்லை. இதுதான் முக்கியம். கிராம அலுவலர்கள் அனுபவித்து வந்த மரபுரிமைகளை பறித்து பரம்பரை கிராம அலுவலர்களின் அதிகாரங்களை தடை செய்தார். இந்த பரம்பரையாக வருது பார்த்தீங்களா, இதை வந்து தடை செஞ்சிருவார். ஆனால் இதை மறுபடியும் பரம்பரையாக வரதுக்கு ஒப்புதல் கொடுக்குறது யாருன்னா ஃபெரோசா துக்ளக். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் மதுவும் போதை மருந்துகளின் பயன்பாடும் தடை செய்யப்பட்டன. எவ்வளோ ரொம்ப நல்ல அரசராக இருந்திருக்காரு பாருங்க. மதுவும் போதை எல்லாமே அந்த டைம்லேயே தடை செஞ்சிருக்காரு. சூதாட்டம் தடை செஞ்சிருக்காரு. பெண்கள் எல்லாரும் இவருக்கு ஒரு சிலையை வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நல்லது பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் உழவர்களிடமிருந்து நிலவரிகள் நேரடியாக வசூலிக்கப்பட்டன. ஓகேங்களா, ஓகே. இதெல்லாம் நெல்லாக தான் இவர் வசூல் செய்கிறார். ஆனால் முகமது பின் துக்ளக் என்னது பணமாக வசூல் செஞ்சார். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு 40 குழுவை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. 40 குழு ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதை ஆரம்பித்த நான் எழுதுவீஸ் ஒழிச்சவர் யாருன்னா பால்பன். இது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட்டு அலாவுதீன் வந்து அஞ்சல் முறையை அறிமுகப்படுத்தினார். இது முக்கியங்க. அஞ்சல் முறை யார் அறிமுகப்படுத்தினா கேட்டால் அலாவுதீன் கில்ஜி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அலாவுதீன் கில்ஜி அஞ்சல் முறையை அறிமுகப்படுத்தினாரா இல்லையா அப்படின்ட்டு கூற்றுக்காரணத்தில் கேட்பாங்க. கேட்டால் அறிமுகப்படுத்தினார். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சந்தை சீர்திருத்தங்கள். இவருடைய ஃபேமஸானது சந்தை சீர்திருத்தங்கள். சந்தை சீர்திருத்தங்கள் என்னென்னா, பணமாக ஊதியம் வழங்கிய முதல் சுல்தான் அலாவுதீன் ஆவார். அதாவது இராணுவ வீரர்களுக்கு பணமாக ஊதியம் வழங்கினது யாருன்னா இவர் தான். இதுவே இக்தாஸ் ஆரம்பித்தது யார்? நம்மளுடைய இல்துட்மிஷ். ஓகேங்களா, ஓகே. இவர் பணமாக கொடுக்குறதுனால மக்களுக்கு வந்து நல்ல ஞாபகம். விவசாயிகள்கிட்டேருந்து என்னென்னா நெல்லை வாங்குவார். ஆனால் இராணுவ வீரர்களுக்கு பணமாக கொடுப்பாரு. ஓகேங்களா, ஓகே. விவசாயிகளுக்கும் நல்லது, இது உங்களுக்கும் நல்லது. ஓகேங்களா, இதில் வந்து பணமாக கொடுக்குறதுனால உங்களுக்கு கம்மியான காசு கூட இருக்கலாம். திடீர்னு விலையை கூட்டிட்டாங்க, தட்டுப்பாடு வந்துடக்கூடாது, இல்லைன்னா மக்கள் கிளர்ச்சியில் இறங்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அதுக்காண்டி தனியாக ஒரு ஒற்றற்படையை நியமிக்கிறார். ஓகேங்களா, ஓகே. விலைகளை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்த வேண்டியது. அத்தியாவசிய பண்டங்களின் விலையை கட்டுப்படுத்தும் போட்டு கள்ளச்சந்தை பதுக்கல் குறித்த விவரங்களை செய்ய விரிவான ஒற்றாடல் வலைப்பின்னலை ஏற்படுத்தினார். இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா, ஓகே. இதெல்லாம் கூற்றுல கேட்டுருவாங்க. 1 சரி, 1 மட்டும் சரி, 2 சரி, 2 மற்றும் 3 சரி அப்படின்ட்டுன்னு. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு சந்தையில் சப்போஸ் 1 கிலோகிராம் நம்ம வாங்குகிறோம், 1 கிலோ தக்காளி வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். பாதி பேர் லாபம் பார்க்கணும், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படின்ட்டுன்னு ஒரு 20 கிராம் குறைச்சி வைக்கிறாங்கன்னா அந்த டைமே அதை கண்டுபிடிச்சி அந்த வியாபாரி உடம்புல இருந்து ஒரு 20 கிராம் சதை வெட்டி துறை வீசிடுறாரு. ஓகேங்களா, ஆனால் இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காருன்னு பாருங்கள். ரொம்ப நல்லாவும் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. நாட்டில் தப்பு தண்டனை நடக்காத அளவில். ஓகே, ஏன்னா மது விலக்கு கொண்டு வந்திருக்காரு, சூதாட்டத்துக்கு தடை வச்சிருக்காரு. அப்போதே இவர் எவ்வளோ நல்லவர்னு தெரியுது. அலாவுதீனோட வாரிசுகள். ஓகேங்களா, அலாவுதீனோட வாரிசுகள் யாரெல்லாம் பாருங்கள். அலாவுதீன் வாரிசுகள் கிசர்கான். தன்னுடைய மூத்த பையன் கிசர்கானை வைக்கிறாரு. ஆனால் மாலிக் கபூர் நான் தான் இருப்பேன் அப்படின்ட்டுன்னு, ஏன்னா அவர் தானே பயங்கரமாக இதாக இருக்கிறாரு, நிறைய படையெடுப்பு அவர் வராரு. அதுக்கப்புறம் 35 நாள்லேயே அவர் இறந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட்டு கியாசுதீன் துக்ளக் வர்றாரு. காசி அப்படிங்கிற பேர் கொண்ட காசி மாலிக் அப்படிங்கிற பேர் கொண்ட கியாசுதீன் துக்ளக் வராரு. அதுக்கப்புறம் அவருடைய அலாவுதீன் கில்ஜியில் உள்ள எல்லாரையுமே கொண்டுறாரு. கடைசி ஆட்சியாக யாருக்கான குஸ்ரோ இருக்காரு, அவரையும் கொண்டுறாரு. இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் துக்ளக்கே தான். ஆனால் இவர் எல்லாரையும் கொண்டாரு. இவரையே இவர் பையன் கொண்டு ஆட்சி கொண்டார். அதான் பெரிய விஷயம். பெரிய விஷயம்ல ஒரு காமெடி. ஓகேங்களா, ஓகே. துக்ளக் வம்சம் யார்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். காசி மாலிக் அப்படிங்கிற இதில் எக்ஸாமில் கூட கேட்டிருக்காங்க. காசி அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட அரசர் யாருன்னா முகமது பின் துக்ளக். கியாசுதீன் துக்ளக். ஓகேங்களா, ஓகே. கியாசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. கியாசுதீன் துக்ளக்கு ஒரு பையன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஜானா கான். அவர் முகமது பின் துக்ளக் பேர் மாற்றி அரசத்துக்கு வராரு, ஆட்சிக்கு வராரு. நெக்ஸ்ட்டு இவர் நட்பண்பு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. தலைநகரை இவர் கொண்டு வந்த 3 இது நல்லா ஞாபகம். ஒன்று தலைநகர் மாற்றம், இன்னொன்று பெயர் மாற்றம், இன்னொன்று தோவா பரி வசூல், 4வது என்ன இது சொன்னேன், நாணய முறை. செம்பு நாணயத்தை வைப்பார், அது பயங்கர இது வளையிடும். அந்த இதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. அடையாள நாணயங்களை அறிமுகப்படுத்துறது இந்த இது பாருங்கள். அடையாள நாணயங்களை அறிமுகப்படுத்துறாரு. சீனாலையும் ஈரான்லையும் இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது. அதை பார்த்துட்டு தான் இவர் மனுஷன் செம்பு நாணயத்தில் அவருடைய சீலை வச்சு கொடுக்குறாரு. அங்கே செம்பு ரொம்ப சீப்பாக கிடைக்கிறதுனால எல்லோரும் கள்ள நோட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஓகே. அந்த கதை தான். நெக்ஸ்ட்டு சுல்தான் மேற்கொண்டு புதுமை நடவடிக்கைகள். இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது முக்கியங்க. வேளாண்மை துறைக்காண்டி இவர் திவானி அமீர் கோகி அப்படிங்கிற இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. திவானி அமீர் கோகி. சரி வாங்க கடகடன்னு பார்ப்போம்.
ஓகே, திவானி அமீர் கோஹி அப்படிங்கிற இதை இது பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு முகமது பின் துக்ளக் தான் வென்ற அனைத்து பகுதிகளையும் இணைத்து கொண்டார். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அவர் அலாவுதீன் கல்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் இது, அதாவது கப்பம் கட்டுற மாதிரி செஞ்சிருப்பார். ஆனால் இவர் எல்லாத்தையுமே இவர் கூட ஜாயின் பண்ணியிருப்பார். அது இவருடைய தோல்வி ஒரு இதுதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அவர் 1351 இறந்து போயிட்டார். நெக்ஸ்ட்டு அவர் இறந்ததுக்கப்புறம் யார் வர்றாருன்னா அவருடைய சின்ன பையனை தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. யார்? அவருடைய ஃப்ரெண்டு கானி ஜகன். அது முடியாது, அவங்க அத்தை என்ன சொல்லுவாங்கன்னா என்னோட பையன் தான் இருக்கணும் அப்படின்வாங்க. கடைசியில் யார் வருவாங்கன்னா நம்ம கியாசுத்தீன் துக்ளக், நம்ம அப்படியே பார்த்துட்டோம். அவருடைய தம்பி பையன் ஃபெரோஸ்தா துக்ளக் தான் வருவார். அவர் ரொம்ப அமைதியாக போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆள், சண்டே போடாத ஆள். ஆனால் சண்டைன்னு வந்துட்டால் விட மாட்டார். ஓகேங்களா. ஓகே. ரஜப் ஒரு ஜாட் இளவரசியை மணந்திருந்தவர். ஓகே. ஃபெரோஸே அவர் ஃபஸ்ட்டு கியாசுத்தீன் துக்ளக் வந்து இருக்கும்போது என்ன செஞ்சார்னா 12,000 குதிரைப்படை தளபதிக்கு இவராக தளபதியாக நியமிச்சிருக்காரு ஃபெரோஸா துக்ளக். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபெரோஸ் துக்ளக்கிடம் ஒரு உயர் அதிகாரியாக இருந்து புகழ் பெற்றவர் யாருன்னா கானி ஜகான். ஓகேங்களா. இவர் ஃபஸ்ட்டு பிராமணாக இருக்கார். அதுக்கப்புறம் ஒரு படையெடுப்பு மூலமாக தான் இவர் கிடச்சிருக்காரு. கடைசியில் பெரிய படைத்தளபதி ஆகிடுவார். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு பிரபுக்களுடன் சமரச கொள்கை. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இவர் ரொம்ப சமரசமாக போயிடுவார். எல்லாருமே சமரசமாக பார்த்துக்குவார். சண்டை போட மாட்டார். எல்லாரையும் கேட்டதுக்கு அலுவலர்களின் ஊதியத்தை அதிகப்படுத்துவார். ஏன்னா யாரும் இவரை ஏற்றுறக்கூடாதுங்கிற காரணத்துக்காண்டி அலுவலர்களோட ஊதியத்தை அதிகப்படுத்துவார். நெக்ஸ்ட்டு வருவாய் நிர்வாகத்தை ஒழுங்கு செய்கிறது பல வரிகளை குறைச்சிருப்பார். ஓகேங்களா. நிறைய டேக்ஸ் வந்து கம்மி பண்ணியிருப்பார். அலுவலர்கள் ஊதியத்தையும் அதிகப்படுத்தியிருப்பார். அதுக்கப்புறம் சித்திரவதை முறைகளை ஒழிச்சிருப்பார். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு போர்கள் வேண்டாம் என்ற ஃபெரோஸலோட கொள்கை. போர் புரியவே மாட்டார், அமைதியாக தான் இருப்பார். நெக்ஸ்ட் அவர் எங்கே போர் புரிவார்? சிந்துவின் மீது தொடுக்கப்பட்டது. இந்த வருஷத்தை பார்த்துக்கணும். சிந்து போர் தொடுத்தல் வந்து 1362 1362 இப்படி ஒரு என்ன வச்சுக்கணும். 1236. ஓகேயா. ஓகே. நெக்ஸ்ட்டு மத கொள்கை. இவர் வந்து என்ன மதத்தை இது பண்ணுவாங்க? வைதிக இஸ்லாமை தான் ஃபெரோஸ் ஆதரிச்சிருப்பார். இஸ்லாமியர் அல்லாதவருக்கு ஜிஸ்யா அப்படிங்கிற வரியை விதிச்சிருப்பார். இந்த இஸ்லாமியர் அல்லாதவருக்கு ஜிஸ்யா வரி விதிச்சவங்க மொத்தம் 3 பேர். யாரெல்லாம் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு குத்புதீன் ஐபக் வந்துடுறார். நெக்ஸ்ட்டு இவர் ஃபெரோஸா துக்ளக். மூணாவது யாருன்னா சிக்கந்தர் லோடி வம்சத்தில். மொத்தம் 3 பேர் ஜிஸ்யா வரி வச்சுருப்பாங்க. ஓகேவா. ஓகே. ஜிஸ்யாங்கிற இஸ்லாமியர் அல்லாதவர்கள் மீது விதிக்கப்பட்ட வரி தான் ஜிஸ்யா வரி. ஓகேங்களா. ஜிஸ்யா வரின்னு ஃபேமஸாக சொல்கிறாங்க. என்ன? இஸ்லாமியர் அல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வரி. ஓகேங்களா. இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் பிராமின்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வரி. ஓகேங்களா. ஓகே. பொதுப்பணிகள் என்ன கொடுத்துருக்காங்க? தனது மகன் பதேகானையும் பேரன் கியாசுத்தீனையும் தில்லியோட ஆட்சியாளராக அவர் ஆக்குறாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிடுறாரு. பதேகான் அவருடைய பையர்னா பதேகான், பேரன் வந்து கியாசுத்தீன். நெக்ஸ்ட்டு தைமூர் போது தான் வர்றாரு. தைமூரோட படையெடுப்பு எப்போனா 1288 அவர் இறந்து போகிறாரு. 10 வருஷம் கழிச்சு தைமூர் வந்துடுறாரு. அந்த டைமில் யாராக இருக்காருன்னா நஸ்ருதீன் முகமது ஷா. ஓகேங்களா. யார்? நஸ்ருதீன் முகமது ஷா. நம்ம ஆல்ரெடி இல்டுமிஸோட கடைசி பேருன்னா நஸ்ருதீன் முகமது டூன்னு பார்த்தோம். இங்கே நஸ்ருதீன் முகமது ஷா. ஓகேங்களா. அவர் தான் இருக்கார். அவர் தைமூர் வரதை பார்த்து பயந்து ஓடிட்டார். உடனே தைமூர் வந்து பயங்கரமாக தாக்குதல் புரிஞ்சிருப்பார். பஞ்சாப்பை பயங்கரமாக அட்டாக் பண்ணி பறிச்சிருப்பார். ஓகேங்களா. இதில் பஞ்சாபில் அவருடைய பிரதிநிதியாக இவர் ஆள மாட்டார். யாரை பிரதிநிதியாக வச்சுட்டு போயிடுவார்? யாருன்னா கிசிர்கான். அவர் தான் சையத் அரச வம்சம் தோற்றுருப்பார். ஓகேங்களா. ஓகே. சையத் அரச வம்சம் பாருங்கள் 1454 51 வரைக்கும். இவர் வந்து கிசிர்கானை துணையாக பார்த்துட்டோம். எல்லாம் ஆல்ரெடி அந்த புக்கில் பார்த்தது தாங்க. ஓகே. யாக்கியா பின் அகமத் சிரிந்தி இயற்றிய தாரிகி முபாரக் சாஹி வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா நம்மளுடைய சையத் வம்சத்தை பற்றி சொல்லுது. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு ஆலம் ஷா. இவர் தான் எனக்கு பதவியே வேண்டாம் அப்படின்னு போன ஒரே ஆள். ஓகேங்களா. எல்லோரும் பதவிக்கு ஆண்டி அப்பா மாமனார் எல்லாரையும் கொண்ட டைமில் எனக்கு பதவி வேண்டாம்னு துறவரம் பண்ணார். ரொம்ப கிரேட். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பகுல் லோடி. அதுக்கப்புறம் சிக்கந்தர் லோடி தலைநகரை தில்லியிலேருந்து ஆக்ராவுக்கு மாற்றிருப்பார். சிக்கந்தர் லோடி தான் ஆக்ராவை இது பண்ணியிருப்பார். அவர் வந்து தலைநகரை தில்லியிலேருந்து ஆக்ராவுக்கு மாற்றிருப்பார். தில்லியிலேருந்து லாகூருக்கு மாற்றினவர் யாருன்னா லாகூர்லேருந்து டெல்லிக்கு மாற்றினவர் யாருன்னு பார்த்தோம். குத்புதீன் ஐபக். ஓகேங்களா. சுல்தானிய ஆட்சி நிர்வாகம். இப்ராஹிம் லோடி முகலாய ஆட்சி வம்ச ஆட்சியை நிறுவிய இதை ஆல்ரெடி பார்த்தது தான். பார்த்துக்கோங்க. இப்ராஹிம் லோடி பாபர்கிட்ட தோத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் முகலாய இது வருது. ஓகே. நம்ம நிர்வாகத்தை பற்றி பார்ப்போம். தலைமை தளபதி எனும் அதிகாரம் அவர்களிடம் இருந்தது. இதில் வந்து சுல்தான் தான் தலைமை தளபதி. சுல்தான் தான் தெய்வமாகவும் இது பண்ணியிருக்காங்க. சுல்தான் தான் மேல்முறையீட்டு நீதிமன்றம். எல்லாமே சுல்தானாக தான் இருந்திருக்காங்க. ஓகேங்களா. தனித்தனி இதெல்லாம் கிடையாது. எல்லாமே சுல்தான் தான். ஓகே. நெக்ஸ்ட்டு பூமியில் கடவுளின் பிரதிநிதியாக தான் ஆட்சி செய்வதாக பால்பன் கூறினார். சொன்னோம்ல தெய்வீக உரிமை கோட்பாடு அந்த இதுதான். மதத்தின் பரிந்துரைகள் குறித்து தாம் கவலைப்படவில்லை என்று கூறிக்கொண்டு அலாவுதீன் கில்ஜி முழு அதிகாரத்தை கோரினார். அலாவுதீன் கில்ஜி மதத்தோட இதை பற்றிலாம் நான் கவலைப்படலன்னு சொல்லிட்டு முழு அதிகாரத்தை இவர் தான் இது பண்ணியிருக்காரு. ஓகே. சமயத்துக்கு வாங்க. இந்து மதத்தில் அந்த டைமில் ஓர் இறை போக்கு தான் இருந்திருக்குது. ஓகேங்களா. ஓர் இறை போக்கு, அதாவது ஒரு தெய்வ வழிபாடு. ஓகேங்களா. ஒரு தெய்வம் ஒரே கடவுள் கோட்பாடு அந்த இது இருந்திருக்கு. அந்த தெய்வம் யாருன்னா
கர்நாடகத்தில் பசவண்ணர் நிறுவிய லிங்காயத் பிரிவு, அதுதான் ஒரு தெய்வம். அது யாருன்னா பரமசிவன், அதாவது சிவனை வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, லிங்காயத் பிரிவு மக்கள். நெக்ஸ்ட்டு தென்னிந்திய பக்தி இயக்கத்தையும் ஓரிரை கொள்கையையும் வட இந்தியாவுக்கு கொண்டு சென்றதுல 2 பேர் முக்கியமானவங்க. அது யாரெல்லாம்னா நாமதேவர், இன்னொன்று ராமானந்தர். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு ஓரிரை கொள்கை தான் அதில் முக்கியம். நெக்ஸ்ட்டு அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸான இது ஊர்கள் என்ன, வணிக நகரங்கள் என்னென்னா தில்லி, இந்த அவ்வளோ தான் பார்த்தோம். ஓகேங்களா, ஓகே. இர்பான் கபீப் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். வணிகத்தை பற்றி மேற்கு எல்லை பகுதி மங்கோலிய படையெடுப்புகள் வெற்றி பெற்ற போதிலும் தரை வழியிலும் கடல் வழியிலும் நிகழ்ந்த இந்தியாவின் அயல் வணிகம் இக்காலத்தில் கணிசமான வளர்ச்சி பெற்றது. போர் நடந்தாலும் வளர்ச்சி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. யார் அப்படி சொல்கிறது யாருன்னா இர்பான் கபீப். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு வணிகத்தில் தான். வணிகத்தில் ஈடுபட்டவர் சமண சமயமாக இருந்தால் மார்மாரிகள்னு சொல்கிறோம், இந்துவாக இருந்தால் முல்தானிகள், முஸ்லீமாக இருந்தால் போராக்கள். இது கூட பொறுத்துக்களை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு கடல் வணிகத்தில் அதிகமாக யார் ஈடுபட்டாங்கன்னா தமிழர்களும் குஜராத்திகள் தான் ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க சைடு தான் கடல் இருக்குது. ஓகேங்களா, மற்றவங்க சைடு இருந்தாலும் அதிகமாக ஈடுபட்ட தமிழர்கள், குஜராத்திகள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தொழில்துறை வல்லமை. தொழில்துறை வல்லமையில் பாருங்கள், காகிதம் அரேபியர் கற்றுக்கொண்ட காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் யார் இது பண்ணேன்னா சீனர் தான் காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேயா, சீனர் தான் காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்ட யாருன்னா அரேபியர். ஓகேங்களா. நூற்பு சக்கரமும் யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா சீனர் தான் கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அது ஈரானுக்கு பரவுது. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு கல்வியை பொறுத்த வரைக்கும் என்னதுலான்னா மக்தப்னா தொடக்கப்பள்ளி, மதரசனா என்னது ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஓகேங்களா, இன்னும் உயர்நிலை கல்வி படிக்கிறதுக்கான ஸ்கூல். ஓகேங்களா, ஓகே. ஃபெரோஷா துக்ளக் வந்து தில்லியில் ஒரு பெரிய மதரசாவை கட்டுறாரு. அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் ரொம்ப முக்கியமாக இல்லை. இந்த ஃபிக்குங்கிற பாருங்கள், இறை தூதரின் வாக்கு இஸ்லாமிய சட்டங்கள் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபிக்குன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சம்டைம்ஸ் ஃபிக் என்பது அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இஸ்லாமிய சட்டங்கள். ஓகேங்களா. வரலாற்றியல் பாருங்கள், அரேபியரின் சிந்து படையெடுப்பு குறித்து எழுதப்பட்ட நூல் என்ன, சச்னாமா. இது கூட கேட்கலாம். அரேபியரோட சிந்து படையெடுப்பு குறித்து எழுதப்பட்ட நூல் என்னன்னு கேட்டால் சச்னாமா. ஓகே. சூபீஸை பொறுத்த வரைக்கும் 2 பிரிவு இருந்திருக்கு. 2மே ஃபேமஸான பிரிவு தான். ஒன்று சுக்ரவர்த்தி, இன்னொன்று சிஸ்டி. ஓகேங்களா. சுக்ரவர்த்திங்கிறது முல்தானில் பிரபலமாக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் சிஸ்டிங்கிறது எங்கன்னா டெல்லி சைடு ரொம்ப பிரபலமாக இருந்திருக்குது. ஓகேங்களா, ஓகே. இதில் சிஸ்டி துறவியில் ரொம்ப ஃபேமஸானவங்க ஏன்னா ஷேக் நிஜாமுதீன். ஓகேங்களா, ஓகே. கலிபா பாருங்கள், முகமது நபியோட வாரிசை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கலிபா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அவங்க தான் பெரிய இடத்துல வச்சு இது பண்ணோம். நமக்கு கூட கலிபாக்கு ஆதரவாக என்ன கிளர்ச்சி நடந்திருக்கும், ஐயனம்ல கிலாபத் கிளர்ச்சி. ஓகேங்களா, 1920 முதலாம் உலகப்போர் முடிவில் வரும். ஓகே. ஏன்னா துருக்கி இதை அடிமைப்படுத்திடுவாங்க அதனால். நெக்ஸ்ட்டு சாதியும் பெண்களும். ஓகே. 13-14ஆம் நூற்றாண்டுகளில் அடிமைகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. போர், வரி செலுத்த தவறுதல் ஆகிய 2 நேர்வுகள். ஓகேங்களா. ஒன்று போர், இன்னொன்று வரி செலுத்த தவறிட்டாங்கன்னா அவங்கள அடிமையாக்கி கிடையாது. இதுவே நம்மளே லேண்ட் வச்சுருக்கோம், ஒரு டைமில் பஞ்சம் வந்துடுது, நம்மளால் வரி செலுத்த முடியல, நம்ம அவங்களுக்கு அடிமையாக போயிட வேண்டியதான். இது கூட இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க, தங்கலான் படத்தில். ஓகே. பாலின சமத்துவமின்மை தடையின்றி நடைமுறைகளில் நீடித்தது. பாலின சமத்துவமின்மை அந்த டைமில் இருந்திருக்கு பாருங்க. நெக்ஸ்ட்டு மத்திய கால இந்திய பெண்களிடம் கல்வி முறை பரவலாக்கப்பட்டது. கல்வி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. மேலும் சில இந்து சாதிகளில் உயர்குடி பெண்கள் கல்வியறி பெறுவது அவமானத்திற்குரியதாக கருதப்பட்டது. இந்துக்கள் கிட்டே எவ்வளோ மோசமாக நடந்திருக்காங்க பாருங்கள். இந்துக்கள் எவ்வளோ மோசமாக இருந்திருக்காங்க மூட நம்பிக்கைகள்னால. ஓகே. அவர்களின் குடும்ப உறுப்பினர் தவிர வேற எந்த ஆண்களோடு எவ்வித தொடர்புமின்றி ஜெனானாவில் ஒதுக்கி வைக்கப்பட்டனர். அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களில் கண்டிப்பாக பரதா பொண்ணும் அப்படின்ட்டு இருக்குது. ஓகேங்களா. செல்வ பெண்களை 3 பல்லக்கில் கூட்டு போயிருக்காங்க. ஏங்கப்பா. நெக்ஸ்ட்டு கலப்பு பண்பாட்டின் பரிணாமம். ஓகே. சுல்தான் ஃபெரோஸ் துக்ளக் வந்து 1,80,000 அடிமைகள் வைத்திருந்ததுக்காக புகழ் பெற்றவர். அப்படின்னா ஃபெரோஸ் துக்ளக் வந்து அடிமைகளை ரொம்ப ஆதரிச்சிருக்காரு. ஓகேங்களா. இதில் 12,000 பேர் கைவினைஞர்களாக இருந்திருக்காங்க. ஓகேங்களா. அதில் முதன்மை அமைச்சர் கான் ஜஹன் மக்பூல் 2,000க்கு அதிகமான பெண் அடிமைகளை வச்சுருந்துருக்காரு. ஏங்கப்பா. கானி ஜஹன். ஓகே. நெக்ஸ்ட்டு கானி ஜஹன் ஞாபகம் இருக்காங்க, நம்ம கானி ஜஹன் கூட முகமது பின் துக்ளக் இறந்ததுக்கப்புறம் அவருடைய பையனுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. இவரும் ஒரு அடிமையை பிராமினாக இருந்திருப்பார். அவரோட இயற்பேர் வந்து கண்ணன் பார்த்தோம். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு தில்லியில் குதுப்மினாருக்கு பக்கத்தில் அமைந்துள்ள குத்புதீன் ஐபக் குவத் உல் இஸ்லாம் மசூதியும் அஜ்மீர் உள்ள அத்கைதீன் சோப்ராவும் சுல்தானுடைய கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இருக்குது. ஓகேங்களா. ஓகே. இதில் அத்கைதீன் சோப்ரா வந்து ஃபஸ்ட்டு ஒரு சமண மடலையமாக இருந்திருக்கு. அதை இது பண்ணிட்டு தான் அவங்க மசூதி கட்டியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இல்துமிஸ் வந்து குதுப்மினாரை கட்டி முடிச்சான்னு பார்த்தோம். எப்போவும் 72.5 மீட்டர் உயரம் இருந்திருக்கு. அதை 74 மீட்டராக உயர்த்தினர் யார், ஃபெரோஷா துக்ளக் சீரமைப்பு பண்ணி. ஓகேங்களா. ஓகே.
இசையும் நடனமும். இஸ்லாமியர்கள் வந்து ரபாப் சாரங்கி அப்படிங்கிற இசைக்கருவிகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்திய இசை உலகில் உள்ள மற்ற அனைத்து இசைகளை விடவும் மேம்பட்டது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா அமீர் குஸ்ரோ சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபெரோஷா துக்ளக் வந்து சாக தர்பன் அப்படிங்கிற சமஸ்கிருதத்துலேருந்து பாரசீகத்துக்கு மொழிபெயர்த்திருக்காரு. ஓகேங்களா? ஓகே. ஜலாலுதீன் கில்ஜி அவையில் ஒரு 2 பேர் இருக்காங்க. நுஸ்ரத் காட்டன் இசைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. நடனத்துக்கு வந்து மீர் அப்ராஸ். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் இதில் இருக்காது. ஓகே, இந்த இது இருக்கு பாருங்க. வந்துருச்சு. ராக் தர்பன். ஃபெரோஷா துக்ளக் வந்து இசையில் காட்டிய ஆர்வம் ராக் தர்பன் என்ற இந்திய சமஸ்கிருத நூலை பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்திருக்கார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இலக்கியம் பாருங்க. இலக்கியம் பாரசீக உரைநடையில். இது முக்கியம். 9 வானங்கள். அமீர் குஸ்ரோ வந்து 9 வானங்கள் அப்படிங்கிற நூலில் எழுதியிருக்காரு. அந்த நூலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இந்தியன் என்று அழைத்துக் கொள்வதில் அவர் பெருமிதம் கொள்கிறார். நமக்கே பெருமிதமாக தான் இருக்குது. ஓகே, அதில் அவர் வேறு என்னதெல்லாம் சொல்கிறாங்கன்னா, இந்தியாவின் வானிலையை, அதன் மொழிகளை, குறிப்பாக சமஸ்கிருதத்தை, அதன் கலைகளை, அதன் இசையை, அதன் மக்களை, அதன் விலங்குகளையும் கூட அந்த நூலில் போட்டிருக்கிறது. ஓகேங்களா? 9 வானங்கள் அப்படிங்கிற நூலை எழுதின யாருன்னா அமீர் குஸ்ரோ. அதில் தான் ஒரு இந்தியன் என்று அழைத்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறார். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபவாய்துல் ஃபவாத். ஃபவாய்துல் ஃபவாத் அப்படிங்கிற நூலை தொகுத்தவர் யாருன்னா அமீர் ஹசன். ஓகேங்களா? ஓகே. ஃபவாய்துல் ஃபவாத். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபுது உஸ் சலாதீன் என்ற தனது கவிதை தொகுப்பில் அப்துல் மாலிக் இஸ்லாமி கஜனவிய காலம் தொடங்கி முகமது பின் துக்ளக் ஆட்சி வரையுள்ள இஸ்லாமியர் ஆட்சியோட வரலாற்றை பதிவு செஞ்சிருக்காரு. ஓகே. ஃபுது உஸ் சலாதீன் அப்படிங்கிறது என்ன? கவிதை தொகுப்பு. அவருடைய கவிதை தொகுப்பு தான் ஃபுது உல் சலாதீன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபக்ருதீன் கவாஸ் இயற்றிய ஃபரங்கி கவாஸ். ஃபக்ருதீன் கவாஸ் என்னென்னு எழுதியிருக்கான ஃபரங்கி கவாஸ். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் மிஃப்தஜ் உல் முவாஜாலா. முகமது ஷதியா படி இயற்றிய மிஃப்தவு உல் முவாஜாலா. இந்த நூலை எழுதினவர்னா முகமது ஷதியா படி. உங்கள் கஷ்டம் புரியுது. எனக்கே வாயில் நுழைய மாட்டேக்கு எப்படி மனப்பாடம் பண்ணுறேன்னு ஏதாவது பயம் படித்தா மனப்பாடம் ஆயிடும். எனக்கே அப்படி தான் ஆச்சுது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாலம்போலி கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, 1276 ஆண்டு செவ்வியல் சமஸ்கிருத கல்வெட்டு பாலம், அதாவது பாலம்போலி கல்வெட்டு வந்து என்ன சொல்லுதுன்னா, பால்பனுடைய நல்லாட்சியின் விளைவாக விஷ்ணு பகவான் எந்த கவலைகளும் இன்றி பார்க்கடலில் தூள்கிறார். அதாவது பால்வன் ரொம்ப நல்லபடியாக ஆட்சி செய்கிறாரு. அதனால விஷ்ணு பகவான் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எந்த கவலையுமே இல்லாமல் அங்கே பார்க்கடலில் தூங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாட முடிய போகுது வெற்றிகரமாக. ஓகே. இது முக்கியம். காஷ்மீர் அரசர்களுடைய வரலாறை கூறும் நூல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜைன விலாஸ். இதை எழுதுனவங்க யாருன்னா பட்டவதாரா. ஓகேங்களா? இது முக்கியம். ஜைன விலாஸ் யாரை பற்றி சொல்லணும்னா காஷ்மீர் அரசர்களோட வரலாறை பற்றி சொல்லுது. இதை எழுதுனவர் யாருன்னா பட்டவதாரா. ஷானவா என்னும் நூலில் பிர்தௌசி நூலை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டுள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடைய டெல்லி சுல்தான்கள் நாம் வெற்றிகரமாக முடித்து விட்டோம். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. டெல்லி சுல்தான்ஸ் அப்சல்யூட்லி உங்களுக்கு 1 டே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிரும். படிக்கணும்னாலே நல்லா படிங்க. நம்ம வீடியோ பார்த்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துட்டோம். என்ன கதை அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிட்டோம். அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். 1 டே கூட ஆகாது, முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே. ஒரு வாட்டி படித்தாலும் நல்லா பொறுமையாக படிங்க. நல்ல மனசில் பதிகிற மாதிரிகள் நல்லா படித்தாங்க. திருப்பி படிக்காத அளவுக்கு படிங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எல்லோரும் டெஸ்ட்டுக்கு நல்லா படித்து ரெடி ஆகிடுங்க. 2 டேஸ் கழிச்சு டெஸ்ட்டு. ஓகேங்களா? ஓகே, பாய். தேங்க்யூ.